சுவாரஸ்யமான சம்பவம்னா என்னோட வாழ்க்கையே சுவாரஸ்யம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு நாளும் சரி, ஒரு ஒரு ஆண்டும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மாவோட முழு தியாகம் காரணம். அம்மாவோட ஆசைக்கு நான் டாக்டர் ஆனேன், என்னோட ஆசைக்கு அரசியல்வாதி ஆயிட்டேன். நான் இன்னைக்கு அரசியலுக்குள்ள போனேன். அரசியல் என்ன சவால்? சவாலே தான் அரசியல். ஸ்டாலின் ஒரு 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 அமைதியானவர், அரசியலை தாண்டி ஒரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து ரொம்ப ஒரு அடித்தட்டில் இருந்து வளர்ந்தவர். சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில சொல்லியிருந்தார், ஸ்டாலின் மாதிரி எனக்கு அண்ணாமலை, தமிழக பாஜகவுக்கு ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு நான் விஜய். ரொம்ப ஆரோக்கியமான விவாதமா இருந்தது அது. அப்பவே நான் கேட்டேன், தம்பி நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா? எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நீங்க ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, நீங்க என்ன பெரிய மக்கள் சந்திப்புனாங்க. ஒரு எதுக்குமா வந்தீங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெட்டி கடை எனக்கு வைக்கணும், அதுக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்டாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் தூக்கி அந்த அம்மாட்ட கொடுத்தோம். நம்பவே மாட்டீங்க, 6 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்து அந்த 5000 என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. கல்லு, அந்த கல்லே ஒரு கையை எடுத்து உளியை எடுத்து செதுக்கி 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 தன்னை சிலையாக்கிக்கிட்டா அதுக்காக செதுக்கும் போது வலி வரும். ஆனா இப்படித்தான் அரசியல்வாதினா எல்லாரையும் மாதிரி இருக்கக்கூடாது, அப்ரோச்சபிளா இருக்கணும். ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, நீங்க போகவே முடியாது. நீங்க ஒரு பெண்ணோட அம்மா பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு பெண்ணா போக முடியலன்னா இந்த பதவி எனக்கு தேவையில்லை. தமிழிசை, உனக்கு சிக்கன் பிடிக்குமா? பிடிக்கும் ஜி. மீன் பிடிக்குமா? பிடிக்கும் ஜி. எனக்கும் சிக்கன் பிடிக்கும், எனக்கும் மீன் பிடிக்கும். பத்திரிகையாளர்கள் குறிச்சு கொள்ளுங்க, பாரதிய ஜனதா கட்சி வெஜிடேரியன் பார்ட்டி கிடையாது. தமிழ்நாடு பெஸ்ட்ல இருந்து குட்டா இருக்கும், அவங்க வந்து வர்ஸ்ட்ல இருந்து பேடா இருக்காங்க. போக்குவரத்து துறை எப்படி இருக்கு தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல 28,000 கோடி அது மேல கடன். எல்லாத்துக்கும் மேல பெண்கள் வெளியே போனா பாதுகாப்பா வீட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு மனநிலை ரொம்ப வருத்தமா இருக்கு. 2.5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை. தமிழிசை ஆகிய நான் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா. எனக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய தந்தையார் இலக்கிய செல்வர், தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு குமரி அனந்தனையா அவர்கள், அம்மா திருமதி கிருஷ்ணகுமாரி, உங்களுடைய இளமை பருவத்துல நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நிறைய பேட்டியில நீங்க சொல்லியிருக்கீங்க அக்கா. ஆனா சொல்ல மறந்த கதையாக எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். முதலில் எனக்கு வணக்கம். சுவாரஸ்யமான சம்பவம்னா என்னோட வாழ்க்கையே சுவாரஸ்யம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு நாளும் சரி, ஒரு ஒரு ஆண்டும் சரி, சுவாரஸ்யமாகவே சென்று கொண்டிருக்கிறது, செல்லும்ன்றது எனது எண்ணம். நீங்க ரொம்ப சரியா கேட்ட மாதிரி, அப்பா குமரி அனந்தன், அம்மா கிருஷ்ணகுமாரி. பேர் பொருத்தம் அடிக்கடி நான் சொல்லுவேன், குமரி குமாரி. அம்மா பேர் குமாரின்னு கூப்பிடுவாங்க, அப்பா பேர் குமரி. ஆனா பேர் பொருத்தம் இருந்த அளவுக்கு 2 பேருக்கும் எண்ண பொருத்தம் இருந்து நான் கொஞ்சம் கிடையாது. ஏன்னா அம்மா ஒரு ஒரு ரொம்ப செல்வந்தர் வீட்டில் ஒரு ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு அம்மா. அப்பா வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருந்த அப்பா. அதனால அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எங்க அம்மாவை வந்து நான் ரொம்ப இந்த இந்த நிகழ்ச்சியில வணங்கி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு எங்க அம்மாவோட முழு தியாகம் காரணம். ஏன்னா அம்மா வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு மகளா பிறந்து எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்புறம் அப்படியே ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. எங்களையும் நல்லா வளர்த்தாங்க. அதனால அப்பா வந்து முதல்ல டியூட்டோரியல் காலேஜ் வச்சிருந்தாங்க. அப்பா வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எங்க தாத்தா வந்து வடக்கன் குளத்துல ஒரு இந்து கோயில் வச்சிருந்தாங்க. ஏன் இந்து கோயில்னு சொல்றேன்னா, அவங்க ஆரம்பத்துல கிறிஸ்தவர்கள். அவங்க எல்லாரும் நம்ம கிறிஸ்தவர்கள்ல வந்து ஜாதி வேற்றுமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்பினதுக்கு ஒரு பெரிய காரணம், அங்க வந்த ஒரு பாதிரியார் ஜாதி வேற்றுமையை கொண்டு வந்தது தான். சர்ச்சில் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவங்க எல்லாம் முன்னால உட்காருங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்க எல்லாம் பின்னால உட்காருங்கன்னு சொன்ன உடனே பின்னால சொன்ன ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு புரட்சி ஏற்படுத்தி, நாங்க எப்படி பின்னால உட்காருது, அப்ப இந்த மதத்துல நீங்க எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிங்க, அப்ப நாங்கெல்லாம் தாய் மதத்துக்கு மாத்திரம் இந்து மதத்துக்கு மாறி அங்க கோயில் கட்டி அந்த கோயில்ல வந்து வருடம் தோறும் விழா கொண்டாடுவாங்க. அந்த விழா கொண்டாடும் போது வடக்கன் குளம் எங்க அப்பா தாத்தாவோட ஊர் சுற்று வட்டாரத்துல பனகுடி, வள்ளியூர் போன்ற இடத்துலலாம் வந்து அந்த திருவிழாவை காண மக்கள் வருவாங்க. அப்போ டிவி கிடையாது. அப்ப பெரிய பெரிய நடிகர்களை கூப்பிட்டு எங்க தாத்தா அங்க நிகழ்ச்சி நடத்துவாங்க. சிவாஜி வந்திருக்காங்க, மனோரமா வந்திருக்காங்க, சரோஜா தேவி வந்திருக்காங்க. பட்டிமன்றம் இப்போ விட அங்க பட்டிமன்றம் அந்த காலத்திலே. அப்ப எங்க அப்பா ஒரு பட்டிமன்றத்துக்கு கல்லூரி மாணவரா பேச வந்திருக்காங்க. எங்க தாத்தா அதை கேட்டுட்டு இவ்வளவு நல்லா பேசுறாருன்னு சொல்லணும். ஜாதியில எங்க அப்பாவோட
ஜாதி, எங்க தாத்தா ஜாதின்னு. அப்ப இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சின்ன வயசு. அப்பாக்கு என்ன வயசு? அம்மாக்கு என்ன? அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சரியா 10 வயது, 11 வயது வித்தியாசம். எங்க அம்மாவுக்கு அப்ப 18 வயது, எங்க அப்பாவுக்கு 28 வயது. அதனால அவங்க வந்து கல்லூரி பேராசிரியர் இருந்தாங்க அப்பா. விரிவுரையாளரா இருந்திருக்காங்க. அதனால அப்ப வந்து 4வது பெண் எங்க தாத்தாக்கு. அவங்க மாரி நல்ல படிச்சவரா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில கல்யாணம் பண்ணி குடுத்தது. அதனால அப்புறம் எங்க அம்மாவோட வீட்டுக்கும், எங்க தாத்தாவோட வீட்டுக்கும் அம்மா வந்து ரொம்ப ஒரு செல்வந்தர் வீட்ல வளர்ந்து, ஆனா எங்க தாத்தா வீட்டுக்கு வந்து ரொம்ப எளிமையா பழகி, அ இந்த அம்மாவுக்கு தெரியுமா அப்பா வந்து ஒரு சிறந்த மேடை ஆமா. பேச்சாளர்? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் கேட்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டதில்ல. அப்ப டிவி அதெல்லாம் கிடையாது இல்லையா? தாத்தா சொன்னாங்க அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சது. அப்புறம் எங்க அம்மா வந்து எங்க அப்பா கூடயே சாத்தூர்ன்ற ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அப்புறம் மதுரைக்கு வந்திருக்காங்க. அங்க எங்க அப்பா வந்து டுட்டோரியல் காலேஜ். எங்க அப்பா படிச்சு விரிவுரையாளரா இருந்தனால, ஃபெயிலான மாணவர்களுக்கு உதவி செய்யணுன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய சேவையா இருக்கணும். டுட்டோரியல் காலேஜ் வச்சு அதுல ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் சாத்தூர்லேருந்து அப்புறம் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. நீங்க பிறந்தது மதுரையா? நான் பிறந்தது நாகர்கோயில். நாகர்கோயில். ஆனா நான் இளம் வயதில வளர்ந்ததெல்லாம் மதுரை, சாத்தூர் தான். உங்க கூட பிறந்தவங்க அக்கா? கூட பிறந்தவங்க நாங்க வந்து 4 பேர். பெண்கள், 1 பையன். மதுரையில தான் என்னோட ஆரம்ப கல்வி. அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, பெருமாள் கோயில் அப்படின்னு சௌராஷ்டிராக்கள் அதிகமா இருந்த தெருவுக்குள்ள தான் நான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து எங்க அப்பா வந்து ஈவிகே சம்பத் இருக்கார் இல்லையா? அவரு கூட ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு போகும்போது, எங்க அப்பா ரொம்ப நல்லா பேசுறத பார்த்து, காமராஜர் அவர்கள்ட்ட கூட்டிட்டு போன உடனே, இப்போ உடனே நமக்கு இத மாரி தம்பிங்க தேவைன்னு சொல்லிட்டு, அப்பாவ சேர்த்து இளைஞர் காங்கிரஸ்ல நீங்க சேர்த்தாங்க. குழந்தைகளா இருந்தபோது அப்பாவுடைய மேடை பேச்செல்லாம் கேட்க போயிருக்கீங்களா? கேட்க போயிருக்கேன். எல்லா பேச்சையும் என்ன குழந்தைங்கன்றத விட நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அரசியல்ல மாநாடுகள், பேச்சுக்கள், தெருமுனை கூட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். போய் முன் வரிசையில உட்கார்ந்துருக்கேன். அப்ப திமுக வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்போது சைக்கிள் செயினு, சோடா பாட்டிலெல்லாம் அடிப்பாங்க. தவறான எதிர்த்து பேசிட்டா பெரிய கலாட்டா நடக்கும். எல்லாரும் ஓடுவாங்க. நாங்களும் சேர்ந்து ஓடுவோம். ராயபுரத்துலலாம் இது ரொம்ப நடக்கும். ஸோ, அதனால எல்லா மீட்டிங்க்கும் போயிருக்கேன். அடிக்கடி நான் சொல்றதுண்டு. தமிழ் கற்றதனால் தமிழ் பேசவில்லை. தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ட்ட நெறைய இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க தான் குடும்பத்துல மூத்த பெண்ணா அக்கா? ஆமா. நான் தான் மூத்த பெண். அதுக்கு அடுத்தால ஒரு தங்கை, அப்புறம் ஒரு தங்கை, அப்புறம் ஒரு தம்பி, அப்புறம் ஒரு தங்கை. இந்த சிப்லிங்ஸ்க்கு நடுவுல சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் நடந்திருக்கா? இது நடக்கும். நடக்கும். பட் நான் எப்பவுமே வந்து நான் முதல் பெண்ணுனால எனக்கு என்னோட வந்து ஒரு மாரி கொஞ்சம் பொறுப்பா நான் இருக்கணும் அப்படின்றதுனால அம்மா கூடயே இருப்பேன். நான் சிப்லிங்ஸ் கூட இருக்கிறேன்றத விட அம்மா கூட. ஏன்னா அம்மா ரொம்ப சின்ன உங்களுக்கு தெரியும் 18 வயதுல கல்யாணம் ஆனா, நான் பிறக்கும்போது 19 வயது தான் அவங்களுக்கு. அதனால அம்மாவுக்கு துணையா அதிகமா அம்மா கூடயே இருக்கிறது. அம்மா அம்மா ஏன்னா அம்மா வந்து அப்பா வந்து அப்பத்துலருந்தே வெளிய தான் இருப்பாங்க. அம்மாக்கு யாராவது ஒரு துணைன்னா அது நான் தான். அதனால மாரல் சப்போர்ட்டா அவங்க கூட இருந்து அப்படியே நான் அப்படியே பழகிட்டேன். அப்புறம் ஒரு ஒரு தங்கச்சியா இருக்கும்போதும் அப்படியே ஒரு 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 வீடே ஒரு மாதிரி பிரிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா குழந்தைங்க, அப்பா டோட்டலா அரசியலுக்கு. அதனால அப்படி இருந்தே பழகி சின்ன வயதுலேருந்தே ஒரு பொறுப்புணர்வு. இதை பார்த்தா நம்ம வந்து அவங்களுக்கு அனுசரணையா இருக்கணும், இதை பார்த்தா கோவம் வரும், இதை சண்டை போட்டு வாங்கணும் அப்படின்னு சின்ன வயதுலேருந்தே ஒரு போராட்டமாவே என்னோட வாழ்க்கை இருந்தது. இல்ல அப்பா கூட இருந்தது இல்ல அப்படிங்கறத நீங்க அப்புறம் நிறைய விதத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இப்போ என்னோட பிள்ளைங்களுக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு டைமில் அவங்க கூட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணிடணும்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம், இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட் நடக்கும் எங்கள் ஸ்கூலில். கட்டாயம் யாரானு வரணும்பாங்க. எனக்காக எங்கள் சித்தப்பா வருவாங்க. எங்கள் வசந்தன் சித்தப்பா, ராமதாஸ்னோட சித்தப்பா, இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க யாரானு வருவாங்க. ஏன் தங்கச்சிக்கு போகும்போது எல்லாருக்கும் அவங்க வரமாட்டேன்பாங்க. நான் போய் உட்காந்துருப்பேன். வீட்டிலேருந்து யாராவது வரணும்னு. அவளுக்கும் எனக்கும் 1.5 வயசு தான் வித்தியாசமா. நான் போய் இவங்களுக்கு யார் வந்திருக்கான்னு கேட்டால் நான் எந்திரிச்சு நிற்பேன். ஸோ இது மாதிரி சின்ன வயதுலேருந்தே அப்பா அரசியலில் இருந்ததுனால ஒரு எல்லார் வீட்லேயும் அப்பா வந்து கொண்டு விட வரும்போது நாங்கள் வந்து டிரைவர் தான் கூட போவோம், சில நேரம் சித்தப்பா கூட போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவோம். அதனால அப்பா கூட இல்லைன்றது நிறையா விதத்தில் அந்த தாக்கம் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு, நிறையாவே இருந்திருக்கு. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி நிறைய பேர் இப்போ மனநல மருத்துவர்கள்லாம் அப்பா கூட இல்லைனாலும் பிள்ளைங்க டிப்ரெஸ் ஆகிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் அப்படி ஆகலை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்பாவோட வேலை இதுதான், அப்பா இப்படி தான் இருப்பாங்க, அந்த வேலையை நாம் வந்து இதை செஞ்சுக்கணும். அந்த மனநிலை தான் எனக்கு இப்போ கூட இருக்கு. இது இல்லைன்னா சரி அப்பா கூட இல்லை அப்படின்னா நம்ம அதுக்காக ஏங்குறதோ அப்படி இல்லை, இதுதான் நம்ம வேலைன்னு உடனே அதுக்காக நம்மளை மாற்றிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்றதான் என்னன்னு
சின்ன வயசுல இவ்வளோ பொறுப்புணர்வோடையும், இவ்வளவு சகிப்புத்தன்மையோடையும் நெறைய பொறுப்புகள கையெடுத்துட்டு ஒரு போராளியாக உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க அக்கா. எப்போ உங்களுக்கு வந்து இந்த மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்ல மனதுக்குள்ள? எங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே எங்களோட ஆசைன்றத விட, வி ஆர் கம்பல்ட் டூ சேஞ்ச் அவர் ஆட்டிட்யூட் அண்ட் லைஃப் பேட்டர்ன். உதாரணத்துக்கு சொல்றேன். நான் முதல்ல வந்து படிச்சது வந்து, அப்பா வந்து அ இளைஞர் காங்கிரஸ் தலைவரா சென்னைக்கு வராங்க. இப்ப நுங்கம்பாக்கத்துல பத்மசேஷாத்ரி பள்ளியில படிக்கிறேன். பத்மசேஷாத்ரி பள்ளியோட ஆரம்ப காலம். ரொம்ப நல்லா படிப்பேன் நானு. அங்க வந்து படிக்கிறேன். அங்க வந்து டபுள் ப்ரமோஷன் எனக்கு. அப்பலாம் டபுள் ப்ரமோஷன் உண்டு. எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எடுத்துக்குவாங்க. அங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறோம். சென்னைய அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன குழந்தையா, எங்க அப்பா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆறாங்க. உடனே எங்க அப்பா குடும்பத்த இப்ப பார்த்துக்க முடியாது. ஏன்னா நெறைய நேரம் நான் வெளியில இருப்பேன். சின்ன குழந்தைங்க. அப்ப என் தங்கச்சியும் பிறந்துட்டா. 2 சின்ன குழந்தைய வச்சுட்டு எங்க அம்மா இருக்க முடியாதுன்னு, நாங்க வள்ளுவர் கோட்டத்து பக்கத்திலேயே ஒரு மாடி வீட்ல இருந்தோம். அப்புறம் எங்க அப்பா எங்கள கொண்டு வடக்கன் குளத்துல விடுறாங்க. அவங்க அப்பாட்ட. மறுபடியும். மறுபடியும் அங்க வீட்ல நீங்க ஒரு 2 வருஷம், 3 வருஷம் அங்க இருங்க. நான் அரசியல்ல எனக்கு எனக்கு ஏன்னா என்ன வீட்ல இவங்க காத்திருக்காங்க அப்படின்னா, என்னால அரசியல் வாழ்க்கையில என்னால பண்ண முடியாது. டோட்டலா எங்கள கொண்டு அங்க விடுறாங்க. ஸோ நான் ஒரு கிராமத்துல இங்க இங்க வந்து பத்மசேஷாத்திரில படிச்சுட்டு, நேரு ஹை ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்கூல்ல ஒரு கிராமத்து ஸ்கூல்ல என்ன கொண்டு உட்கார வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு அந்த மனநிலைய பாருங்களேன். அப்போ வந்து நீங்க இங்க உள்ள யூனிஃபார்ம், அப்போ ஒரு கர்ச்சீஃப் இங்க பின் பண்ணிட்டு போணும். ஷூ சாக்ஸ் போடணும். பவ் கட்டணும். அப்படி ஒரு ஸ்டைலா இருந்த குழந்தைய போய் ஒரே வருஷத்துல கொண்டு ஒரு கிராமத்துல ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு, பாவாடை சட்டை போட்டு 2 பக்கமும் அப்ப கிராப் எடுத்து நல்லா சடை பின்னி, எண்ணெய் தேய்ச்சு, ஸ்லேட்ட கொண்டு வந்து அங்க வந்து இங்க ஏபிசிடி எல்லாம் முடிச்சிட்டோம். அப்ப ஏபிசிடியே ஆரம்பிக்கல. ஆனா அவனா அடுத்ததுல தான் ஏபிசிடி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ எங்களுக்காக இல்லாம எங்க அப்பாவோட பொது வாழ்க்கைக்காக சின்ன பிள்ளையில இருந்து சென்னையில இருந்து வடக்கன் குளத்துக்கு போறோம். 2 வருஷம் வடக்கன் குளத்துல இருக்கிறோம். 2 வருஷம் கழிச்சு எங்க அப்பாக்கே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. குடும்பத்த விட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா, இல்ல நான் இப்ப அரசியல்ல கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டேன். அதனால எல்லாரும் சென்னைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ சென்னைக்கு வரோம். சென்னையில வந்து இதே அசோக் நகர்ல நல்ல பெரிய வீடு. ஸ்டேட் பேங்க் காலனில அப்பா வந்து அப்ப இளைஞர் காங்கிரஸ் தலைவர். அப்பாவுக்கு வந்து காமராஜரே ஒரு ஃபியட் கார் குடுத்திருந்தாரு. வாடகைக்கும் அவங்க காசு குடுத்தாங்க. அதனால ஏன்னா அப்பா ஃபுல் டைமர் மாரி தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்டேட் பேங்க் காலனில ஒரு வீடு. அப்பலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃபீசர்ஸ்க்குன்னு அசோக் நகர்ல வீடு. நல்ல பெட்ரூம், 2 பெட்ரூம் சுத்தி கார்டன். ரொம்ப எனக்கு அது பிடிக்கும் அந்த வீடு. அப்போ ஜவஹர் வித்யாலயால இங்க 4த் அண்ட் 5த் இங்க படிச்சோம். இங்க படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா ராயபுரத்துல போட்டி போடுறாங்க எம்எல்ஏக்கு. எங்க அப்பா ஒரு 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 வாக்குறுதி குடுக்குறாங்க. இப்பலாம் வாக்குறுதி குடுத்து ஜெயிச்சா கூட அந்த வாக்குறுதி யாரும் நிறைவேற்றுறதில்ல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் ராயபுரத்துக்கே வருவேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க. ராயபுரத்துக்கு வருவேன்னு சொன்ன உடனே எங்க அப்பா 1500 ஓட்டுல தோத்து போயிடுறாங்க. வேதாச்சலம்ன்றவரு டிஎம்கே ஜெயிச்சிடுறாரு. எங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்த மாசமே நான் இந்த தொகுதிக்கு வருவேன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. எங்களுக்கு இங்க பத்மசேஷாத்ரி அதே மாரி நல்ல ஸ்கூல். இங்க ஜவஹர் வித்யாலயா அந்த ஸ்கூல். கார்டனோட வீடு. சவுத் சென்னையில வீடு. கடைசில நார்த் சென்னைக்கு போணும். உங்களுக்கு இமேஜின் பண்ணி இப்பவே வட சென்னை ரொம்ப வள வர வள கல்ச்சுரல் ஷாக்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அது வட சென்னைக்கு போய் அங்க வந்து ஸ்ட்ரீட் ஹவுஸ். ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல கீழ கூடல்ல மாடி வீடு. இங்க தனி பெட்ரூம் 3 பெட்ரூம் இருந்த வீட்ல அங்க ஒரு ஹாலு, எல்லாமே ஓப்பன் வீடு. கிச்சன் ஒரு இடத்துல, டாய்லெட் ஒரு இடத்துல. இப்படிப்பட்ட வீட்ல போய் நாங்க சேர வேண்டியிருக்கு. அங்க எப்படி நாங்க வடக்கன் குளத்துல திருப்பி இங்க இருந்து ராயபுரத்துக்கு போறோம். டோட்டலா லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச். தென் சென்னையில இருந்த லைஃப் பேட்டர்னுக்கும் வட சென்னைக்கு, அதுவும் 40 வருஷத்துக்கு முன்னால வட சென்னை எப்படி இருந்திருக்கும். அங்க மீனவ பகுதி தான் அதிக மக்கள். அங்க போய் செட்டில் ஆகுறோம். அங்க சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட்ன்னு ஹை ஸ்கூல் அது. அங்க சேர்றோம். அங்க என்டையர்லி சவுத் சென்னைக்கு, நார்த் சென்னைக்கு என்டையர்லி டிஃபரெண்ட். அப்புறம் அங்க தான் +2 வரைக்கும் ஹை ஸ்கூல் வரைக்கும் படிக்கிறோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் சேர்றோம். மெடிக்கல் காலேஜ் சேரும்போது எங்க அப்பா எம்எல்ஏ குவார்ட்டர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட வந்து ஒரு சின்ன மாற்றம்ன உடனே அவங்க ஏத்துக்க மாட்றாங்க. அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறோம், நாம கஷ்டமா இருக்கோம் அப்படிலாம் இல்லாம, எவ்வளவு வசதிகளை, எவ்வளவு இதுங்கள ஒரு வாட்டியும் அப்பாவோட அரசியல் வாழ்க்கைக்காக எங்களை நாங்க மாற்றி 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 அந்த சின்ன பிள்ளைகள அதை அக்செப்ட் பண்ணி 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 பழகின மனசு தான். இப்ப கவர்னரா இருந்துட்டு என்னால இப்ப கீழே இறங்கி வர இன்னைக்கு கூட கவர்னர் மாளிகையில இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சீஃப் மினிஸ்டர்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது கவர்னர் சொன்னார், இல்ல இவங்களை இந்தியா முழுசுக்கு தெரியும், கவர்னர்ஸ்க்கு மத்தியில இவங்க ரொம்ப பாப்புலர்,
ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்தது இது யாரு அப்படின்னு இந்தியாவில் உள்ள எல்லா கவர்னருக்கும் இவங்களை தெரியும், எனக்கு இந்தியாவே கேட்டுச்சக்கா. அதனால எனக்கும் இவங்களை நல்லாவே இந்திய தெரியும் தலைவர்கள் மட்டும் இல்ல, இந்தியாவே அப்படின்னு இப்ப சொன்னார். இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதே இல்ல, அது கவர்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதே வேண்டியதே இல்ல, கவர்னர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்கன்றது பெரிய ஃபிளாஷ் நியூஸ். அதனால இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவே அந்த மனநிலை தான். இல்லைன்னா இதெல்லாம் சாதாரணம் இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய டாக்டரா இருந்துட்டு திருப்பி ரோட்ல இறங்கி போராடாம சின்ன வயதிலிருந்தே இந்த மாற்றங்கள் எனது வாழ்க்கையில அவசியமாக வந்து தடுக்க முடியாததாகவும் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாற்றங்கள் என்னைக்குமே என்ன நிலைக்குலைய வைத்து விடக்கூடாதுன்றது சின்ன வயதுல இருந்து எனக்கு அந்த ஒரு ஓகே, நம்ம ராயபுரம் போனா அதுல அடாப்ட் ஆயிக்கணும். இங்க வந்து நம்ம நல்ல கார்டன் வீட்டுல இருந்தோம், டெய்லி ரோசஸ் பறிப்போம், அங்க மாடி தண்ணி கூட அடிக்கணும், அடிப்பம்ப். இங்க தண்ணி குழாய திறந்தா தண்ணி வரும், அங்க அடிப்பம்ப். ராயபுரத்துல இப்ப கனெக்ஷன் கிடையாது, அடிக்கணும், தண்ணி அடிச்சுதான் தண்ணி. ஆனா இங்க திறந்த குழாயில தண்ணி வர குளிச்ச அதே குழந்தைங்க தண்ணி அடிச்சு நாங்க பழகிக்கிட்டோம். ஸோ அதுதான் என்னோட அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாட்டுக்காக வேலை செய்யற அப்பாக்காக குடும்பத்துல நாங்க ஏற்றுக்கொண்டதோட ஒரு மிக பெரிய ஒரு தாக்கம் தான் என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த விதத்துல நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவேன். இந்த மருத்துவராக வேண்டும் அப்படிங்கிற கனவு ஏதாவது உங்களுக்கு இருந்ததா? எனக்கு கனவுலாம் கிடையாது, மருத்துவர் கனவே எனக்கு கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே அரசியல் ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும். ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, நாட்டை எப்படி பிடிச்சாங்க, அவங்க எப்படி போய் நம் வெளிநாட்டுல இருந்து கொலம்பஸ் எப்படி இங்கே வந்தார், வாஸ்கோட காமா எப்படி வந்து நம்ம நாட்டை பிடிச்ச, அலெக்சாண்டர் என்ன பண்ணார், அசோகன் என்ன பண்ணாரு, நம்ம ராஜராஜ சோழன். ஆனா சின்ன வயதுல இருந்தே எனக்கு அந்த அரசியல், அந்த அந்த ஆளுமைகள், ராஜாக்கள்லாம் போய் எப்படி, ராஜேந்திர சோழன் எப்படி போய் கடாரத்து, அந்த மாதிரி கதையெல்லாம் கதை படிக்கிற பழக்கம் கிடையாது, சரித்திரம் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அதனால ஆனா அப்ப சரித்திரம் அரசியல் தான் என் மைண்டு. ஆனா எங்க அம்மா வந்து, நான் ஏற்கனவே நிறைய இதுல சொல்லியிருக்கேன், 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் வந்து அரசியல்வாதி ஆகணும்னு சொன்ன உடனே எங்க டீச்சர் எங்க அம்மாட்ட போய் சொல்லி, எங்க அம்மா அரசியல்வாதியெல்லாம் ஆகக்கூடாது, நம்ம டாக்டர் தான் ஆகணும், ஏன்னா எங்க குடும்பத்துல டாக்டரே கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ஒரு நாள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு ஒருத்தங்களை பார்க்க போகிறாங்க, சொந்தக்காரங்களை. அப்போ எங்கள் அம்மா வந்த உடனே சொல்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் கோட்டு போட்டுட்டு அந்த ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு எல்லாரும் பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க காப்பாற்றுவாங்களான்னு அப்படி பார்த்துட்டு இருக்க வரைக்கும், நீ நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட ஆசைக்கு நான் டாக்டர் ஆனேன். என்னோட ஆசைக்கு அதுக்கப்புறம் நம்ம அதையும் நான் அரசியல்வாதி ஆயிட்டேன். அப்ப அந்த அம்மாவோட சின்ன வாக்குவாதம் எதுவும் வரல? இல்ல, அதுதான் நான் இப்ப கூட சொல்லுவேன். ஏன்னா நான் இப்ப கல்லூரிகளில் கூட இப்ப போய் கேட்கும்போது, என்ன படிக்கணும்னு எங்க இஷ்டம், எங்க அம்மா சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இப்ப சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கை எங்க அம்மா எப்படி என்ன கம்பல் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா நான் எங்க அம்மாவோட கம்பல்ஷனுக்காக தான் டாக்டர் படித்தேன். ஒரே ஒண்ணுதான் நினைச்சேன், இவ்வளவு நம்மளை வளர்க்குற அம்மாவுக்கு அவங்க ஆசைப்படுறது கூட நான் செஞ்சு கொடுக்கலன்னா நான் மகளாவே இருக்க முடியாது. அதனால எனக்கு விருப்பம் இல்லாத மருத்துவத்துறையை எங்க அம்மாக்காக தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் படிக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் சிரமம் தான். ஆனா எங்க அம்மா தன்னோட மகளை டாக்டரா பார்க்கணும், கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா எங்க அப்பாவோட துணையே கிடையாது எங்க அம்மாக்கு. எங்க அப்பா சுத்தமா அரசியல்வாதி, எல்லாம் எங்க அம்மா தான் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. இப்படி வளர்க்குற அம்மாவுக்கு நான் அவங்க கேட்டதை கூட நம்ம செய்யலாம். அதனால என்னோட ஆசையை அப்படியே நான் புறந்தள்ளி வச்சுட்டு டாக்டர் ஆகி, எங்க அம்மா என்னன்னு சொன்னாங்க, நீ டாக்டர் படிச்சு கையில சம்பாத்தியம் இருந்தாதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு தன்னம்பிக்கை வரும். இன்னொன்னு, நீ அரசியல்வாதியே ஆகணும்னு நினைச்சா கூட நீ மற்றவங்க காசெல்லாம் எடுக்க உனக்கு மனசுல 1% கூட வரக்கூடாது. அப்போ உன் கையில பணம் இருந்தா மட்டும்தான் உன்னால நல்ல அரசியல்வாதியா மாற முடியும்னு சொன்னதுனால எங்க அம்மாவோட அது இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவை நான் நன்றி உள்ளவளா நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சு கையில காசு வச்சிருந்ததுனால தான் யாரையும் எதிர்பார்க்காம என்னோட கட்சி பணிக்கு கூட என் பணத்தை செலவு செய்து கட்சி பணி ஆற்றுனேன்றது இன்னைக்கு வரைக்கும். அது மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டு என்னை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து யாரோட பணத்தையும் நான் எடுக்க மாட்டேன். நான் போனால் கூட அதுக்குள்ள காசை நான் கொடுத்துருவேன். அப்படியே நான் பழகிட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா போட்ட அடித்தளம் எங்கள் அப்பாவோட எண்ணம். ஏன்னா எங்கள் அப்பா ஊழலே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சாரு. எங்கள் அம்மா ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிவகை, ஏன்னா நீ வந்து கையில காசு இல்லாமல் போன டிக்கெட் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், தங்குறதுக்கு இடம் போட வேண்டியிருக்கும், கார் எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியிருக்கும். இல்லை, உன்னோட கையில சுயசார்புன்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம். எங்க அம்மா என்ன சுயசார்பா வளர்த்ததுனாலதான் யாரையும் எதிர்பார்க்காத தன்மை. நான் அடிக்கடி பெண்கள்கிட்ட சொல்லுவேன், கையில ஒரு 100 ரூபாய் வச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க. என் கையில பர்ஸ்ல ஒரு 100 ரூபாய் இருக்குனாலே அந்த தன்னம்பிக்கை நமக்கு பெரிதாதான் வரும். அது வந்து மக்களுக்கு இருக்கணும். அதனாலதான் அவங்க வாழ்வாதாரம், பொருளாதார மேம்பாடு பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றது இதுக்கு ஒரு காரணம். இப்ப இந்த மருத்துவ
மாணவியாக எந்த கல்லூரியில படிச்சீங்க அக்கா? நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரி ஒரு பிரெஸ்டீஜியஸ் காலேஜ். அப்பல்லாம் வந்து எல்லா மருத்துவக் கல்லூரியோடு சென்னை மருத்துவக் கல்லூரி கிடைக்கிறதுன்றது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்ட்டே ஒரு பொறாமை. ஓ! இவங்கலாம் எம்எம்சிப்பா அப்படிம்பாங்க. அதனால நான் எம்எம்சில சேர்ந்தது எனக்கு ஒரு பெருமை. அதுல இன்னொன்னு வந்து எம்எம்சி இஸ் நோன் அஸ் விஐபி மெடிக்கல் காலேஜ். ஆல்மோஸ்ட் எல்லா விஐபி குழந்தைங்களும் அவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு நெறைய பேர் அங்க இருப்பாங்க. நடந்த சில அங்க சுவாரஸ்யமான ராகிங் வந்து ரொம்ப 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 அப்ப அதிகமா இருந்தது. அதுவும் நான் ராகிங்ல ரொம்ப அதிகமா மாட்டுவேன் நானு. அ பெண்களும் இருந்தாங்களா? பெண்கள் இருந்தாங்க. நாங்கலாம் படிக்க வரும்போது பெண்களும் அதிகமா வந்துட்டாங்க. இப்ப எங்க டாக்டர் படிக்கும்போது எங்க டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க 90 பேர் இருந்தோம்னா 10 பேர், 15 பேர் தான் பெண்கள் இருந்தாங்கன்னு. நாங்க படிக்கும்போதெல்லாம் ஓரளவுக்கு பெண்களோட எண்ணிக்கையும் சமமா வந்துருச்சு. ராகிங்லாம் அப்பவும் இருந்ததா? ராகிங் அப்ப அதிகமா இருந்தது. நாங்க இருக்கும்போது ராகிங்க்கு தடை கிடையாது. ராகிங் இருந்தது. ஸோ என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா நான் ரொம்ப பேசுவேன், கொஞ்சம் தைரியமா இருப்பேன் அப்படின்னா புடிச்சு வச்சு திருக்குறள் சொல்லு, அப்புறம் புல்ல புடுங்கிக்கிட்டே திருக்குறள் சொல்லு, அப்புறம் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய இந்த கலர் காம்பினேஷன் வந்திருக்கு. எங்க அப்பா அப்ப காங்கிரஸ்காரனால நாளைக்கு நீ வரும்போது கருப்பு சட்டை, சிகப்பு சேலை திமுக கலர்ல கட்டிட்டு வரணும் அப்படிம்பாங்க. அப்ப எங்க டிரைவர் வந்து கொஞ்சம் தெஃப்டியா இருப்பாரு. அவங்க அப்பா அடியாள வச்சு அனுப்புறாரு. அங்க டிரைவர் அந்த டிரைவர்ல மாத்தணும் டிரைவர். இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். ஆனா அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, எப்ப என்ட்ட கேட்டாலும் வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே போவேன். அப்பவே எல்லாம் முடியாதுன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. உடனே யார் சொன்னா கேட்பீங்கன்னா, ஒருத்தங்க சொன்னா தான் கேட்பேன் அப்படிம்பேன். உடனே வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்க வந்து எல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டீ வாங்கி குடுத்துட்டு, ராகிங்ல என்னலாம் சொன்னோமோ, இது ராகிங் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு இது ஒரு பேட்டர்ன்னு ஒண்ணு எடுத்துட்டு ஆனா அது அப்புறம் கொடூரமா மாற மாற தான் அது பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் டீ வாங்கி குடுத்துட்டு எங்க சீனியர்ஸ்லாம் கேட்டாங்க. ஒருத்தங்க சொன்னா தான் செய்வேன், ஒருத்தங்க சொன்னா தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி, அது யாருன்னு கேட்டேன். நான் தான் அது. நான் நினைச்சா தானே நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்பவே எல்லாரும் ஓ! இப்படியெல்லாம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் ஒருத்தங்க சொன்னா தான் செய்வதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. ஸோ அப்பவே வந்து ஒரு எதை எப்படி எதிர்கொண்டா தைரியமா பண்ண முடியுன்றதுல அப்பவே அப்புறம் லலிதா காமேஸ்வரன் மேடம் தான் அப்போ வந்து எங்களோட டீன். அவங்க கூப்பிட்டு எங்கள மாரி உள்ளவங்கலாம் கம்ப்ளைண்ட் எழுதி குடுங்க. நம்ம வந்து ராகிங்க வந்து தடை செய்யணும்னு சொல்லி நாங்கலாம் ராகிங்க தடை செய்யறதுக்கு ஒரு காரணமா இருந்தோம். இல்ல இப்ப நீங்க சீனியர் ஆன பிறகு யாரையாவது இந்த மாரி பழி வாங்கணும்னு ஜூனியர்ஸ கொஞ்சம் ராக் பண்ண இல்ல, மாரி இல்ல நான் ராக்லாம் இல்ல ராக் பண்ணதில்ல. இத செஞ்சு ஒரு கலாட்டா பண்ண மாரி இல்ல ஏதாவது நான் சம்பவம்? வந்து நேரடியா உங்கள்ட்ட அறிமுகம் ஆயிக்குவேமே தவிர, இந்த மாரி மறைமுகமா போய் தான் அறிமுகம். அது என்ன ஒரு யார் அந்த பேட்டர்ன குடுத்தாங்கன்னே தெரியல. சிண்டி, சிண்டி, சிண்டி அறிமுகம் ஆகணும்னு மெடிக்கல் காலேஜஸ்லயும் சரி, கோஎட் காலேஜஸ்லாம் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா இன்னொன்னு அதெல்லாம் இத முடியறதுக்குள்ள எனக்கு அங்க திருமணமும் ஆயிடுச்சு. மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து 10வது மாதத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்லயே இயர்லயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் மொத பொண்ணு. அப்புறம் 1 1/2 2 வயசு டிஃபரன்ஸ்ல எனக்கு 2 தங்கச்சிங்க. அதனால எங்க பாட்டி எல்லாம் உடனே கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொன்னனால படிப்ப தொடர்வது எப்படி? எவ்வளவு சிரமமா இருந்ததுக்கா? இல்ல அது ரொம்ப சிரமமான காரியம் தான். ஆனா அதுல எனக்கு கணவர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் நான் திருமணம்னு சொன்ன உடனே அழுதேன். எனக்கு இப்ப தானே சேர்ந்திருக்கேன். எனக்கு வேண்டான்னு. நான் உங்கள சொன்ன மாரி தான் எப்பல்லாம் குடும்ப சூழ்நிலைக்காக என்ன எப்பல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே இதையும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ வந்து எங்க அப்பாட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சேன். சரி நீங்கலாம் சொல்றதுனா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் படிக்கணும். கல்யாணம் எந்த விதத்திலும் என்னோட படிப்ப தடை செய்திடக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரே கோரிக்கை. டாக்டர்ட்ட சொன்னாங்க. நான் அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "இல்ல, இல்ல டாக்டர் வந்து அத அனுமதிக்கிற டாக்டரா தான் இருக்காரு" அப்படின்னா, ஒரே ஒரு கோரிக்கை தான் சாரு வச்சேன். படிச்சிட்டு இருந்தால சார் டிஎம் படிச்சாரு. எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்டி முடிச்சு, டிஎம் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க. அக்கா படிச்சுட்டு இருந்தீங்க. 10வது மாதமே திருமணமும் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ வந்தது? சின்ன ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல? வயதுல இருந்தே நான் சொன்னீங்க. உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அரசியல்வாதியான்னு எல்லாத்துலயுமே அப்பா கூடயே நான் இருப்பேன். அப்பா வந்து அரசியல் எப்பெல்லாம் தேர்தலுக்கு போறாங்களோ, அப்பெல்லாம் நான் தேர்தலுக்கு போயிருக்கேன் கூட. இன்னொன்னு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன, எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா போவேன். எங்க ஸ்கூல்ல லேட்டா போனா 20 பைசா ஃபைன். அந்த 20 பைசா அப்ப ஞாபகம் இருக்கா? வட்டத்துல ஒரு தாமரை பூ போட்டிருக்கும். 20 பைசா ஒரு கோல்டன் காப்பர் கலர்ல இருக்கும். அது ஒண்ணு குடுக்கணும் லேட்டா போனா. ஆனா முக்காவாசி பாக்ஸ்ல ஒரு 10 எதுக்கு லேட்டா போவேன்னா, எங்க அப்பா காலைல மகளே ஒரு அறிக்கை எழுதணும் அப்படிம்பாங்க. உடனே ஒரு பேட் எடுப்பேன். அதுல வந்து 10 பேப்பர் உள்ள கார்பன் பேப்பர் வச்சு அப்பா சொல்ல அறிக்கை எழுதுவேன். அறிக்கை எழுதிட்டு நல்லா பதியும் இல்லையா, அதெல்லாம் தினத்தந்தி, தினமணி, தினகரன் அது மாதிரி லாஸ்ட்ல மெதுவா பதிகிறதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் இல்லாத பேப்பருக்கு அதெல்லாம் மடிச்சு
கவர்ல போட்டு மேல தினத்தந்தி, தினகரன், தினமணி, தினமலர் அப்படின்னு எழுதி அது மாதிரி குமரி ஆனந்தன்ட்டு சொல்லி எங்க அப்பாவோட பிஏட்ட கொடுத்துட்டு வருவேன். ஸோ காலையில திடீர்னு அப்பா பேப்பர் படிச்ச உடனே 8 மணி ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போனோம். 8 மணிக்கு மகளே அறிக்கை எழுது அப்படின்னுடுவாங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே பின்னாலே அறிக்கை எழுதி எல்லாத்தையும் டப்பா போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஸ்கூலுக்கு ஓடுறதுக்குள்ள டைம் ஆயிடும். பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வெளியே நின்னுட்டு இருப்பேன். வெளியே நின்று 20 பைசா சில நேரம் முட்டிக்கால்லாம் வேற போடணும், முட்டிக்கால் போடணும். ஆனாலும் சரி அப்பாக்காக தானே அப்படின்னு சொல்லி அதனால தான் இப்போ கூட எழுதுற பழக்கம் அப்படின்னா 6வது 7வது படிக்கவே பின்னால் அப்பா பின்னாலே போய் அறிக்கை எழுதி பழக்கம். அதனால இதெல்லாம் அப்பா கூட இருந்து இருந்து செஞ்சதுனால தானாவே ஒரு அரசியல் காத்த சுவாசிச்சு வளர்ந்தேன்னு சொல்லலாம். ஸோ அப்பத்துல இருந்தே எனக்கு இன்னொன்னு எங்க அம்மாவை நான் ரொம்ப நன்றி உள்ளவளா நினைக்கணும். எங்க அப்பா பின்னால போற மாதிரி ஒரு நாள் கூட அடுப்பாங்கரைக்கு வா, இந்த வேலையை செய்யி, பாத்திரம் கழுவு அப்படின்னு சொன்னதே கிடையாது. டோட்டலா அப்பாவோட அசிஸ்டண்டாவே பின்னாலே போயிட்டு இருப்பேன். மகளே அறிக்கை எழுதுன உடனே கடன்னு எடுத்து அந்த பேப்பர்லாம் வச்சு எழுத ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி எங்க அப்பா என்னன்னு சொல்லுவாங்க, இசை கூட வந்தானே டெலிஃபோன் டைரக்டரே தேவையில்லை மகன். ஏன்னா அப்பெல்லாம் மடியில உட்கார்ந்து வச்சு இந்த டயல் பண்ணணும். ஸோ மகளே திருநெல்வேலி மாவட்ட தலைவருக்கு போடு அப்படின்னு சொன்ன உடனே நான் கிடுகிடுன்னு மைண்ட்ல போடுவேன். பேப்பர் கூட வச்சிருக்க மாட்டேன். நீலகிரி மாவட்ட தலைவருக்கு போடு மகளே அப்படின்னு ஒன்று. ஸோ அது அப்பாவுக்கு அப்படியே இந்த அப்புறம் அப்பா அவங்க போடுறது மாவட்ட தலைவர்கிட்ட எப்படி பேசுறாங்கன்றது. ஸோ அது அரசியல். அப்படி திடீர்னு கலைஞர் வருவார் வீட்டுக்கு, திடீர்னு எம்ஜிஆர் வந்திருக்காங்க, மகளே மாமா வந்திருக்காங்க காஃபி கொடு அப்படின்னு. அப்புறம் அவங்க பேசும்போது அவங்க கூட இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ அப்படியே என்னோட வாழ்க்கை வந்து அப்படியே அதுல வந்து அப்படியே இயல்பா 4 பிள்ளைங்க இருந்தா கூட நான் அப்பா கூடயே அப்படி இருந்து அது எனக்கு அந்த அரசியல் எனக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு சொல்லுவேன். அதனாலதான் நீங்க அரசியலை ஏற்றுக்கொண்டீங்களா, அரசியல் உங்களை ஏற்றுக்கொண்டது, அரசியல் என்னையும் ஏற்றுக்கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்னால கவர்னராகவும் என்னால அங்க தொடர என்னால விருப்பம் இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது இந்த அரசியல் என்னோட ரத்தத்திலையும் சுவாசத்திலையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரிக்கு போனப்புறம் நான் பேச்சு போட்டியில நல்லா பேசணும். இதுக்கு இன்னொரு காரணம் டாக்டர் சவுந்தரராஜன். நீயும் வந்து இவ்வளவு உனக்கு மைண்ட் செட்டு, நீ இன்னொரு மக்களை அணுகிற விதம் எல்லா டாக்டர்ஸ் மாதிரி அணுக மாட்டேன். அவங்களுக்கு எதாவது இல்லைன்னா அவங்களுக்கு மருந்து வாங்கி கையில கொடுத்து சரியாகிற வரைக்கும் அவங்க கூடயே அப்படி. அதாவது எங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா மருந்து ஒரு எம்பதி இருக்கு உனக்கு, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, நல்லா பேசுற, நல்லா எழுதுற, அப்பா கூட இருந்திருக்கிற, அதனால உனக்கு வந்து நீ அரசியலுக்கும் வரணும் அப்படின்னு டாக்டர் என்னை அடிக்கடி அடிக்கடி சொல்லியும் மைண்ட்ல வளர்த்தது. அதுக்கப்புறம் எனக்கு காங்கிரஸ் பிடிக்கல. ஆனா பிஜேபி தான் ஒரு நேஷனல் பார்ட்டில தான் சேரணும்னு நினைச்சேன். அப்புறம் அதோட வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அதனால எனக்கு வந்து பிஜேபியில சேரணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்தப்போ உங்க குடும்பத்தாருடைய இல்ல அப்பா ரியாக்ஷன் ரொம்ப எப்படி இருந்தது? கோச்சிக்கிட்டாங்க. அப்பா நான் பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு முறைச்சாங்க பாருங்க. ஐயோ! ஏன்னா 1996வது வருஷம் அப்பா நாகர்கோயில்ல போட்டி போடுறாங்க. நான் அப்பா கூட நானும் டாக்டரும் போறோம் அவருக்கு துணையா இருக்கிறதுக்கு. அப்ப பிஜேபி தொண்டர்களை பார்ப்பேன். ரொம்ப தலையில காவி கொடியை கட்டிக்கிட்டு கஞ்சி தான் வச்சிருப்பாங்க. அதை ஊத்தி குடிச்சிட்டு சுறுப்பா வேலை செய்வாங்க. அப்பவே எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அப்பாட்ட வந்து, அப்பா பிஜேபி தொண்டர்கள்லாம் எவ்வளவு நல்லா வேலை செய்யறாங்க, கோவம் வந்து என்ன அப்படியே முறைச்சாங்க. ஏன்னா காங்கிரஸுக்காக போட்டி போடுறாங்க. அப்பவே ஆனா அப்ப மைண்ட்ல பிஜேபியை பத்தி ஒரு நல்ல எண்ணம். அப்புறம் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை ஒரு கூட்டத்துல நான் பார்க்குறேன். இது மைண்ட்ல இருந்து இருக்கும்போது கிருபாநிதியின் டாக்டர் வந்து அப்ப அவர் தான் தலைவர். எங்க சார் கிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு உறவினர் கூப்பிட்டு வராங்க. அப்ப என்னோட ரூம் 3வது மாடி, சாரோட ரூம் 2வது மாடி. பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிஜேபி தலைவர் ஒருத்தர். ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாது, எப்படி போய் பார்க்கணும்னு தெரியாது. காங்கிரஸ்ல எனக்கு எல்லாரையும் தெரியும். அண்ணன் ப. சிதம்பரம், பீட்டர் எல்லாரையும் தெரியும். ஆனா இங்க யாரையுமே தெரியாது. எப்படி கேட்கறது, யார்கிட்ட போறது, யார்கிட்ட. அப்ப பிஜேபின்னு ஒரு கட்சியும் பலம் கிடையாது. அப்போ திடீர்னு அவர் வந்திருக்காருன்னு கோட்டை மாட்டிட்டு உடனே கீழே ஓடி வர அவர் நான் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் போய் இலகணேசன் சாரையும் போய் பார்த்து கட்சியில் இணைஞ்சிக்கிட்டேன். ஆனால் அப்பாவுக்கு தெரியாது. ஒரு 10 மாதம் அப்பா கிட்ட சொல்லாமல் தான் கட்சியில் பணியாற்றி இருந்தேன். ஒரு நாள் அது பத்திரிகையில் வந்து புதிதாக சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது எங்கள் அப்பா ராமநாதபுரத்தில் அப்போ பேட்டியில் கட்சி பணியில இருந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. 10 மாதம் என்கிட்ட பேசவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இயல்பாயிடுச்சு. அதனால அரசியல் வந்து அப்படியே என்னோட வாழ்க்கையில் அப்படியே வந்து அப்படியே என்னோட வாழ்வோட சேர்ந்து வந்து அப்படியே இவால்வ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்தேனோ இல்லைன்னா திடீர்னு ஆசைப்பட்டேனோ, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து அந்த அரசியல் வந்து என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னோட தலை விதியும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க இந்த பிஜேபி கட்சிக்குள்ள போனப்பாக்கா நீங்க சந்திச்ச சில ஆரம்ப கால சவால்கள் இருக்கும் இல்லையா? நிறைய சவால்கள். ஏன்னா 2 விதமான சவால். அவர் காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து வந்ததுனால கொஞ்சம் அங்க நம்பிக்கை.
ஏன்னா அங்க உங்களுக்கு போய் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு சில நேரம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பேசிட்டு இருப்பாங்க, நான் உள்ள போனோன்னே பேச்சை நிறுத்திடுவாங்க. ஸோ முழு நம்பிக்கை, ஏன்னா அப்பா அனுப்பியிருக்காங்களா, இவங்களே வந்து சேர்ந்தாங்களான்ற ஒரு 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 சின்ன சந்தேகம். பிஜேபி தலைவர்களை ரொம்ப நன்றியோட நினைக்கக்கூடியது, என்ன ஒரு தொண்டரா ஏற்றுக்கொண்டு என் தலைவராயும் கவர்னராயும் அந்த கட்சி என்னை ஆக்கியது. ஆனா ஆரம்ப காலத்துல டிசிப்ளின்டு பார்ட்டி இல்ல, அதனால அதுல நான் ரொம்ப தடுமாறினேன். காங்கிரஸ்ல அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு 9 மணின்னு கூட்டம் சொல்லுவாங்க. 9 மணிக்குள்ள போலன்னா கதவை சாத்திடுவாங்க, தாப்பா போட்டுருவாங்க. வெளியே உட்கார்ந்து இருக்கணும். அப்ப அழுகழுகியா வரும், என்னடா 5 நிமிஷம் தானே லேட்டா வந்தா, நம்மள ஏன் உள்ள விடல அப்படின்னு. அது ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அதே மாதிரி மேடையில என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பத்திரம் தான் மேடையில இருக்கணும், நீங்க நல்லா பேசுறீங்க, பேசிட்டு கீழே இறங்கி வந்துருங்க அப்படிம்பாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் அப்பா கூட எல்லாரையும் மேடையில தானா உட்கார, இதுல ஒரு சேர் போட்டு நம்மள ஏன் உட்கார வைக்க மாட்டேன்னு ரொம்ப டிசிப்ளின் பிஜேபி. இவங்க 4 பேர் மேடையில் இருக்கணும், அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ நாங்க மேலே ஏறி பேசிட்டு கீழே இறங்கி வந்துடணும். ஸோ இது வந்து பிஜேபிக்கு பொருத்தமா இருக்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி, எங்க சித்தப்பாவே என்ன ஃபோன் பண்ணி கேலி பண்ணியிருக்காரு, இது என்ன இப்படி நடத்துறதுக்காக தான். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன், இந்த கட்சியோட கணக்காக தான், பழக்க வழக்கம் அது. அதனால ரொம்ப சவால். அதே மாதிரி இதை நான் சில பேட்டிகளில் கூட சொல்லியிருக்கேன், நான் சைல்ட் ட்ரஸ்ட்ல ரொம்ப பிரபலமான மருத்துவர். இங்கே என்னோட கிளினிக்கும் ரொம்ப பிரபலம். அங்கே வந்து நான் காம்ப்ளிகேட்டட் கேசஸ் கூட நான் சரி பண்ணியிருப்பேன். அப்பா தாத்தா பாட்டிலாம் வந்து காலில் உள்ள வருவாங்க, எங்கள் குழந்தைய நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருமையாக வருவேன், கமலாலயத்துக்கு வருவேன். கமலாலயத்துக்கு வந்துட்டு உள்ளே போனோம்னா, நீங்கள் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் போக சொன்ன, ஏன் போல, நீங்கள் போலியா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அட கடவுளை, அங்கே நம்ம இவ்வளோ மரியாதையாக கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே என்னதான் இருந்தாலும் நான் தொண்டன் தான். ஸோ நேற்று சொன்ன வேலையை ஏன் நீங்கள் செய்யலை, ஏன் நீங்கள் அங்கே போகலை, நீங்கள் உறுப்பினர் கார்டு கொண்டுட்டீங்களா அப்படிலாம் கேட்கும்போது, அப்போ நான் சொல்லுவேன், சைல்ட் ட்ரஸ்ட்ல இருந்து வரும்போது அந்த டாக்டர்ன்ற கிரீடத்தை கலட்டி அந்த பின் சீட்டில் வச்சுட்டு, நீ இப்போ பிஜேபி தொண்டர் தான், தலைவர் ஆகும்போது கூட நம்மளுக்கு நிறைய மரியாதை கிடைச்சிடும். சாதாரண தொண்டர் இங்கே உள்ளே போனால் என்ன வேணாலும் கேட்பாங்க, ஏன் திட்டு கூட விடும் வேலை செய்யலைன்றதுக்காக. நீ அந்த மனநிலையில் கமலாலயத்துக்குள்ளே போகணுன்னு அப்படியே என் கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, இப்போ டாக்டர்ல நீ ஒரு கட்சி தொண்டராக தான் உள்ளே போகிற அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போவேன். ஸோ அங்கே ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் கூட, ஏன்னா அப்போ நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்காது. எல்லாரும் மேடையில் உட்காந்துருப்பாங்க. சைல்ட் ட்ரஸ்ட்ல நான் மேடையில் உட்கார வைக்கக்கூடிய நிலையில இருக்கேன். ஆனால் இங்கே நான் கீழே தான் உட்காரணும். மேடையில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அங்கே பிரதானமாக நான் மதிக்கப்படுவேன் சைல்ட் ட்ரஸ்ட்ல. இங்கே நான் பிரதானமான மனிதர் கிடையாது. 10ஓட 1 11 தான் நான் கீழே உட்கார வேண்டியிருக்கும். அதையும் நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் கீழே உட்கார்ந்ததுனால தான் மேலே மேலே என்னால் வந்து உட்கார முடிந்தது. ஸோ இது ரொம்ப அவசியம். அரசியலில் பொறுமை என்பதும், நம்மளோட நிலையை நம்ம ஏற்றுக்கொள்கிறது என்பதும், அவசரப்படக்கூடாது என்பதும், ஈகோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்பதும், திமிரு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்பதும், சுயநலமும் இருக்கக்கூடாது என்பதும், தற்பெருமை இருக்கவே கூடாது என்பதும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு 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 அதெல்லாம் பண்ணதுனால தான் என்னால் ஒரு 29 வருடம் எந்த ஏமாற்றங்களையும் ஏற்றங்களாக எடுத்துக்கொண்டு என்னால் வழிநடக்க முடிந்ததுன்ற. ஆக அரசியல் எனக்கு என்னோட வாழ்க்கையில இந்த நேரம் தான் எனக்கு அறிமுகமாச்சு இல்லை, என்னோட வாழ்க்கையே அரசியலாக தான் அறிமுகமாச்சுன்றதுதான் என்னோட. அதனாலதான் நான் இன்னும் சேவை செய்யணும், என்ன நான் சாதிக்கணும். கவர்னரா இருந்துட்டேன்னா இன்னொரு 5 வருஷம் கவர்னரா இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில வந்து ஃபுல் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. என்னோட வாழ்க்கை கமாவா வந்து இன்னும் எவ்வளவோ நான் வேலை செய்யணும் அப்படின்றதுனால தான் அந்த அரசியல்ன்றதுனால நீங்க கேட்ட மாதிரி என்னைக்கு உள்ள வந்தது, நான் என்னைக்கு அரசியலுக்குள்ள போனேன், அரசியல் என்ன சவால், சவாலே தான் அரசியல். இதுதான் அப்படியே என்னோட வாழ்க்கை. இரண்டையும் பிரிச்சு பார்க்கவே பார்க்கறது இல்ல. அக்கா, 5.5 வருடங்கள் நீங்க வந்து பாஜகவுடைய தமிழக மாநில தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. அடித்தட்டு மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய திட்டங்கள் நீங்க செயல்படுத்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, முதல்ல நான் மாநில தலைவர் ஆனதுக்கே நாம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் மாநில தலைவர் ஆக முடியுமான்னு கேட்கும்போது, இல்ல பெண்கள் ஆறுது ரொம்ப சிரமம், அதுவும் ஒரு காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கால மாநில தலைவர் ஆக முடியுமான்றது அது ஒரு பெரிய சிரமம். டாக்டரா வேற இருக்கீங்க, அதனால முழுமையா அவங்களோட நேரம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிரமம். அதனால எல்லாருமே நான் மாநில தலைவர் ஆக முடியாது அப்படின்னு நினைத்தாங்க. ஆனா நான் மாநில தலைவர் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அரசியல்ல மாநில தலைவர் ஆகணும்னு. இன்னொன்னு, தமிழக அரசியல்ல அப்பா ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவரா இருந்திருக்காங்க, நேர் எதிர்கட்சியில மகள் ஒரு மாநில தலைவரா இருந்திருக்காங்கன்னு தமிழக சரித்திரத்துல நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே கட்சியில வருவாங்க, இல்லைன்னா அவங்க இன்னொரு தலைவரா இருக்கும்போது என்னோட மகள் இன்னொரு தலைவரா இருக்க முடியாது. மாநில தலைவரா அப்பாவும் மகளும் வேறு கட்சியில தமிழக சரித்திரத்துல இருந்தது. இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு அதே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நேரத்துல இல்ல, வேற நேரம் தான். பட் ஆனா சரித்திரத்துல வேணும். இன்னொன்று, மாநில தலைவர் ஆன உடனே நான் நிறைய விதங்கள்ல இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முடிவு செய்துக்கிட்டேன். உதாரணத்திற்கு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க,
நீங்க மாநில தலைவர் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு காட்டன் சாரி கட்டணும், கொண்ட போட்டுக்கணும், தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் குடுக்கணும், எல்லாத்தையும் நீங்க நான் வந்து அரசியல்ல என்னவா இருக்கணும்னா, பக்கத்து வீட்டு அக்காவா இருக்கணும், பக்கத்து வீட்டு பெண்ணா இருக்கணும், பக்கத்து வீட்டு மகளா இருக்கணும். அதனால நாம உடனே நாமள வந்து இயல்பா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இயல்பா எப்படி இருக்காங்களோ, அப்படி இருந்து தான் நான் தலைவர் ஆகணும். நான் தலைவர் ஆயிட்டேன்ன உடனே ஒரு அரசியல்வாதியா என்னோட தோற்றம் இருக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா சாதாரணமா எப்பவும் உள்ள சாரி தான். எப்பவும் உள்ள நான் எப்பவும் பூ வச்சுக்கிறேன். அதனால என்ன நான் வந்து இயல்பானவளாவே நான் ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும்னு நான் கொண்டு போகல. அதனாலேயே நான் தமிழக பெண்கள் மத்தியிலயும், தமிழக குடும்பங்கள் மத்தியிலயும் ஒரு அரசியல் தலைவர்ன்றத தாண்டி, அவங்க வீட்ல ஒரு பொண்ணுன்ற ஒரு பேர வாங்கணும்னு நெனச்சு அத நான் வாங்கி இருக்கேன்னு நான் நெனைக்கிறேன். 1. அதனால தான் எல்லாரும் அன்போட உங்கள அக்கான்னு அது 1. 2வது ஆ அரசியல்வாதினா அப்பாயின்ட்மென்ட் இருந்து தான் வரணும். யாரையும் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் நம்ம தொண்டர்கள்ட்ட நம்ம போணும்னு நான் நெனச்சேன். அதனால அவங்க கல்யாணம், காது குத்து, கருமாதி எல்லா நிகழ்ச்சிக்கும் போவேன். என்னோட நேரம் எனக்கு ரொம்ப அதனால தான் என்னோட மருத்துவ பிராக்டிஸ டோட்டலா நான் விட வேண்டியது வந்தது. ஏன்னா, எனக்கு தலைவர் பதவி ஒண்ணு குடுத்துட்டாங்க. அப்ப நான் 2 குதிரையில நான் சவாரி செய்யக்கூடாது. அப்ப நான் நெறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன். நெறைய பிராக்டிஸ் இருந்தது. ஆனாலும் எனக்கு தலைவர்ன்னு ஒரு பதவி கூட முழுசா அதுக்கு நான் வந்து நீதி கிடைக்கணும். அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் முழுமையா தலைவரா மாறுனேன் நானு. அதனால வந்து அது மாரி சுற்றுப்பயணம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் வந்தா சுற்றுப்பயணம் செய்ய முடியாதுன்னாங்க. அதையும் நான் தகர்த்தெறிஞ்சேன். அதிகமா சுற்றுப்பயணம் செய்ற ஒரு தலைவரா நான் ஆனேன். நீங்க அப்பவே நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கன்னியாகுமரியில இருப்பேன். அதுக்கப்புறம் வேலூர்ல இருப்பேன். சுற்றுப்பயணம் எல்லா பேன் தமிழ்நாடு பிஜேபி எடுத்துட்டு போகணும்னு ஒன்று நினைத்தேன். அதே மாரி பிஜேபிய பத்தி கருத்துக்கள் ரொம்ப வெளிய வராத போது, இல்ல பத்திரிகை சந்திப்ப நேரடியா நம்ம சந்திக்கணும் பத்திரிகையாளர்கள. என்ன அவங்க சவாலா இருந்தா கூட, பத்திரிகையாளர்கள சந்திக்கல நம்ம தைரியமா சந்திக்கிற ஒரு தலைவரா நான் இருந்தேன். அவங்க என்ன எப்படி கேள்வி கேட்டாலும் நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிடுவேன். அதுல ஒன்றும் இல்ல. இன்னொன்று நான் 2 விதத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சியா நான் அப்ப அணுகுனேன். ஒண்ணு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அப்பாயின்ட்மென்ட்டே இல்லாம என்ன பார்க்கலாம். கமலாலயத்துல. காலையில டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிட்டு போயிடுவேன். அங்கேயே தான் உட்கார்ந்திருப்பேன். ஸோ தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்டர்களும், தலைவர்களும் தலைவர்கிட்ட வந்து நம்ம அப்பாயின்ட்மென்ட் இல்லன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நேரா செவ்வாய்க்கிழமை அவங்க வந்துரலாம். இது ஒன்று எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைய கொடுத்தது. 2வது அதே நாள் சாயந்தரம் மக்கள் சந்திப்புன்னு ஒண்ணு நடத்தினேன். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நீங்க ஒண்ணும் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. நீங்க என்ன பெரிய மக்கள் சந்திப்புன்னாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா காலையில தொண்டர்கள சந்திக்கணும், மாலையில மக்கள சந்திக்கணும்னு சொல்லிட்டு கமலாலயத்துல மக்கள் சந்திப்புன்னு ஒண்ணு வச்சிருந்தோம். என்னன்னா நான் உட்கார்ந்திருப்பேன். பக்கத்துல வந்து பஞ்சாயத்துல இருந்து வேலை செஞ்சவங்க, டாக்டர், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் அப்படி உட்கார வச்சிருப்பேன். என்னோட தொண்டர்கள் தான் அவங்கலாம். மக்கள் வருவாங்க. வந்து மனு குடுப்பாங்க. அப்போ என்னோட குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல இடம் வேணும். அது ஒரு கடிதம் குடுப்போம். 10 கடிதம் குடுத்தா, அதுல 2 கடிதத்துக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்கலனாலும் இருக்கு. ஓகே. ஓரளவுக்கு. அதே மாரி இன்னொரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ஒரு அம்மா 3 குழந்தைங்கள கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து சொன்னாங்க, "இது மாரி மக்கள் சந்திப்பு நீங்க ஒண்ணு நடத்துறாங்களாம். எனக்கு வந்து எங்க கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எதுக்கும்மா வந்தீங்கன்னா, "இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பெட்டி கடை எனக்கு வைக்கணும். அதுக்கு உதவி கிடைக்குமான்னு?" கேட்டாங்க. நாங்க காசெல்லாம் குடுக்குறது இல்லம்மா. வந்து யாராவது சிபாரிசு கேட்டாலோ, இல்லன்னா மருத்துவரா இருந்தா மருத்துவருக்கு நாங்க சொல்லி அனுப்புவோம். வழக்காடு சொல்லி அனுப்புவோம். இல்லம்மா எவ்வளோ இருந்தா ஒரு ரூ. 5000 இருந்தா என்னால ஒரு கடை வச்சுக்க முடியும். ஆனா என் பர்ஸ திறந்தேன். நான் ஒரு ரூ. 1000 எடுத்தேன். பக்கத்துல இருந்தவங்க, "நீ எவ்வளோ வச்சிருக்கீங்க? நீங்க எவ்வளோ வச்சிருக்கீங்க?" சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூ. 5000 தூக்கி அந்த அம்மாட்ட குடுத்தோம். சரி நீங்க ஒரு வெத்தல பாக்கு கடை வச்சுக்கிறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. 6 மாசம் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்து அந்த 5000 என்ட்ட திருப்பி குடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் கிட்ட ஒரு சின்ன கடை வச்சேன். பென்சிலு, ரப்பரு அதெல்லாம் வச்சு, அப்ப சிகரெட்டும் இருந்தது எல்லாம் வச்சேன். ஓரளவுக்கு வியாபாரம் ஆச்சு. இந்த 3 குழந்தைகளையும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் தைக்கிற அளவுக்கு எனக்கு இந்த 5000 நான் திருப்பி குடுக்க வந்தேன்னாங்க. ஸோ இப்போ இத மாரி தான் என்னோட அதே மாரி ஒருத்தர் வந்தாரு. ஒருத்தர் வந்து சைக்கிள் வேணும்னு கேட்டாரு. என்னன்னா, ஊர்லேருந்து வந்துட்டேன் தெரியாம. ஒரு சைக்கிள் இருந்தா போய் சின்ன சின்ன டீ, காஃபி வித்துக்குவேன்னாரு. கூட கையில எல்லாரும் சேர்ந்து ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்தோம். ஸோ இத மாதிரி அங்க வர்றவங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன குடுக்க ஆரம்பிச்சேன். அது மக்கள் சந்திப்புன்னு ரொம்ப பாப்புலர் நான் தலைவரா இருக்கும் பொழுது. சில பேரு ஜிஹெச்ல சரியா பார்க்க மாட்டேன்றாங்கம்மா. டாக்டர்னா ஃபோன் பண்ணி எந்த வார்டுல இருக்காங்க? அந்த வார்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். சார் இத மாரி ஒரு பேஷண்ட் இருக்காங்களாம். மாநில தலைவர் பேசுறேன். ஸோ என்னால முடிந்த அளவிற்கு இது நான் ரொம்ப மனநிறைவா நினைக்கிறேன். நான் ஏன் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், ஒண்ணுமே இல்லாம கூட நான் இத செஞ்சிருக்கேன் மக்களுக்கு. ஆக ஏன்ட்ட நான் கவர்னரா இருக்கும்போது இத செஞ்சேன். கரோனா நேரத்துல பெட் வேணும்னா கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போணும். இந்த பேஷண்ட்டுக்கு பெட் வேணும். உடனே ஏற்பாடு பண்ணி குடுங்க அப்படின்னு. ஸோ என்னோட வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா, அன்றாடம்
எல்லாருக்கும் சேவை செஞ்சு உபயோகமா, ஏன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு அந்த திறமை இருக்கு. அதனால அவங்க வாழ்க்கை என்ன, இன்னைக்கு போறேன், காலையில சாப்பிடுறேன், எந்திரிக்கிறேன், ட்ரெஸ் பண்றேன், போறேன், மீட்டிங் போயிட்டு அப்படி நான் நினைக்கவே இல்ல. ஒரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே நான் இறைவன்ட்ட வேண்டதே, கடவுளே என்னால யாருக்காவது பயன் உள்ளதுக்கு வசதி வேணும்னா என்னை பயன்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தா. இதான் நான் கேட்கறது. இரவு நான் படுக்கும்போது இன்னைக்கு யாரையாவது காயப்படுத்திட்டேனா, ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா, இல்லைன்னா நான் இன்னைக்கு செஞ்சிருக்க வேலை, இன்னைக்கு கூட நான் நினைப்பேன், இன்னைக்கு ரத்னா கூட நான் பேசினேன், இது சரியா பேசணும்னு இதோட நல்லா பேசியிருக்கலாமா, இல்லைன்னா மக்களுக்கு இன்னும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், நைட்டு போடுறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம். சரி, வாழ்க்கையை வந்து நானே ஒரு டெய்லி ஒரு அதாவது நான் அடிக்கடி என்ன நினைப்பேன், நான் இன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறத விட படுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அறிவாளியா நான் படுக்கணும்னு நினைப்பேன். தினம் 1 மணி நேரம் புத்தகம் படிப்பேன். ஸோ இது எல்லாமே நானே என்னோட வாழ்க்கையை வந்து ஒரு 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 அதாவது நீங்க இமேஜின் பண்ணி, ஒரு கல்லு, அந்த கல்லே ஒரு கைய எடுத்து உளிய எடுத்து செதுக்கி 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 தன்னை சிலையாக்கிக்கிட்டுனா, அதுக்காக செதுக்கும் போது வலி வரும். ஆனா இப்படித்தான் அரசியல்வாதினா எல்லாரையும் மாதிரி இருக்கக்கூடாது, அப்ரோச்சபிளா இருக்கணும். இப்ப மக்களுக்குன்னா நான் எம்எல்ஏவா இருந்தா எம்பியா இருந்தா தான் நான் செய்ய முடியும்னு இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவரா என்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ. டாக்டர்கிட்ட நம்ம மருத்துவ பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் சார்கிட்ட சொல்வேன், என்னன்னா என்ன ஒன்றும் ஆகாதுமா, நல்லாயிடும், நீங்க பேசுறத கேட்கறதுக்கு நாங்க வரேன் டாக்டர், எங்களுக்கு பாதி உடம்பு சரியாயிடும். ஸோ என்னால அது செய்ய முடியுதா, ஸோ அப்ப அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதா, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதுதான் என்னோட வாழ்க்கை. நான் அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நேத்து வந்து நாங்க எங்களோட வீட்டில் வந்து ஆதார் கார்டு இது பண்ணோம். இப்போ எங்க சர்வெண்ட் வந்தாங்க. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் சொன்னேன், 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இல்லையா, நீ வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல நீ இதுல பதிவு செஞ்சுக்கோன்னு. அப்ப எங்களோட வேலைக்காரம்மா வந்து சொன்னாங்க, அதை தாண்டி வந்து எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உடனே தோணுச்சு, சார் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கு ஒரு சேவைக்காக. சார் நம்மளோட வேலை செய்யறவங்கள்ட்ட ஒரு 500 ரூபாயை போட்டா அவங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல பதிவு செய்திடலாம். ஸோ இன்னொரு தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம சேவை செய்ய முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா, நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அந்த எனர்ஜியும் இருக்கு. இது என்னோட வாழ்க்கையில நானா பழகி கொண்டது. அதனால தான் நான் இன்னைக்கு கூட கவர்னரா இருக்கும்போது அதை நான் கடைபிடிச்சேன். 15ஆம் தேதி எல்லாரும் மக்களை மீட் பண்ணணும்னு சொன்னோம். அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன்க்கா. இந்த மாதிரி ஒரு மக்கள் அணுகக்கூடிய ஒரு எளிமையான தலைவரா இருந்துட்டு, அந்த 2 மாநிலத்துடைய கவர்னர் அப்படிங்கிற அந்த உயரிய பெடஸ்டல்ல நீங்க போய் உட்காரும்போது, அந்த பேலன்சிங் எவ்ளோ கஷ்டமா இருந்தது. அப்பவும் நீங்க தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு அப்பவும் நான் எல்லாரையும் பார்த்தேன். அதனால தான் பிரஜாபவன்னு தான் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா ராஜ்பவன்களையும் பிரஜாபவன் மாத்தணும்னு இன்னைக்கு அரசாங்க ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க. ஆனா தெலுங்கானால என்னோட ராஜ்பவனையே பிரஜாபவன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திடீர்னு தெலுங்கானால வந்து ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க வீட்டுக்கு வந்து முதலமைச்சர் போல. நான் கவர்னரா இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். இப்ப எங்க புரோட்டோகால்லாம் கிடையாதுன்றாங்க. நான் சொன்னேன், ஒரு மாநிலத்துல முதல் குடிமகளா ஒரு பெண் இருந்துட்டு, ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நான் அங்க போவேன். உடனே வந்து எங்களோட பாதுகாப்பு அதிகாரிகள், மேடம் இது அரசியல்வாதி வேலை, நீங்க போகவே முடியாது, நீங்க கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கீங்க. நான் சொன்னேன், நீங்க வந்தீங்கன்னா வாங்க அந்த வீட்டு பண்ணி நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல ஒரு பெண்ணோட அம்மா பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு பெண்ணா போக முடியலன்னா இந்த பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் போனேன். தெலுங்கானா முழுசா பரபரப்பாச்சு. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எனது இழப்பு கூட எனக்கு தெரியல, இருக்கிறதுல உயர் பதவியில வந்தவங்க தோல்ல சாய வச்சுட்டு என்ன பாக்குறீங்க பாருங்க. அந்த படம் ரொம்ப பிரபலமாச்சு. அந்த அம்மா என் தோல்ல சாஞ்சிட்டு. ஆக அப்போ அங்குள்ள பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. இதே மாதிரிதான் கரோனா பீரியட்ல 30 டாக்டர்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ண போனாங்க. நான் வந்து பிபி கிட்ட போட்டுட்டு, இந்த பிபி கிட் பாதுகாப்பு இல்லைன்னு தான் ஸ்ட்ரைக்கே பண்றாங்க, நான் பிபி கிட் போட்டு அவங்கள பார்க்க போனேன். ஸோ கவர்னரே பிபி கிட் போட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, மக்கள் நம்ம ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்மளால எந்த விதத்துல அன்னைக்கு இருக்கிற தடங்கல்களை நம்ம அப்படின்னு தான் நான் கவர்னரா இருக்கும்போது நான் செஞ்சேன். ஆனா நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு பணி செய்ய முடியலையேன்றதான். இன்னைக்கு கூட என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பெரிய பைத்தியம். என்ன ஒருத்தர் சொன்னார், அந்த கவர்னர் மாளிகைக்கு போனப்பதான் ஒருத்தர், இத்தனை தானே நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு கவர்னர் மாளிகைக்குள்ள போனோன்னு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இங்க பாருங்க எவ்வளவு தடபுடல், எவ்வளவு மரியாதை, சீஃப் மினிஸ்டர் வராரு, மினிஸ்டர்ஸ் வராங்க, இதை தானே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க சாதாரணமா வந்து இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனா என்னோட அது ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கோ
மக்களுக்கோ அது சேவை செய்ய முடியுமான்னா அது பெரிய கேள்விக்குறிதான். அதனால நான் நேரடியா வந்தேன். அதனால கவர்னரா சேவை செய்யலன்னு சொல்ல முடியாது. நேரடியாக ஒரு மக்கள் பிரதிநிதியா செய்ய முடியிற அளவுக்கு எனக்கு செய்ய முடியலையேன்ற ஒரு காரணத்துக்கு தான் நான் வந்தனே தவிர, அதனால தான் இன்னைக்கு கூட என்ட்ட சில பேர் கேட்கறாங்க. நீங்க வந்து கவர்னராவே இருந்துட்டீங்க எம்எல்ஏக்கு போட்டி போடுவீங்களா? பதவி ஆசையான்னு ரொம்ப கொச்சையா கேட்கறவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. பதவி ஆசைன்னா பல எம்எல்ஏக்களுக்கு கவர்னர் உரை ஆற்றுகின்ற பதவியிலே நான் இருந்திருப்பேன். நான் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைக்கிறது பதவி ஆசைக்காக இல்ல, உதவி ஆசைக்காக. உதவி செய்யணும். ஒரு ஒரு சட்டம் நான் அதனால தான் நான் தென்சென்னை பாராளுமன்றத்துல போட்டி போடும்போது கூட, நான் எனக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த எம்பிய பார்க்கவே முடியறதில்ல. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, 6 சட்டமன்றத்திற்கும் 6 அலுவலகங்கள் திறப்பேன். 24x7 நான் 24x7 வேலை செஞ்சு பழக்கப்பட்டவன். நான் சைல்ட் ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு ஃபோன் வந்ததுன்னா, 3 மணிக்குன்னா கூட உடனே நான் கிளம்பி போவேன். அதுக்காகவே டிரைவரை வீட்ல வச்சிருந்தேன். இல்ல காலையில வரேன். அப்படி இல்ல. ஒரு நிமிடத்துல அந்த குழந்தையோட உயிர் போயிறக்கூடாதுன்றதுக்காக, எத்தன மணிக்கு கால் வருதோ அத்தன மணிக்கு போவேன். ஸோ என்னோட இயல்பு அது. அப்ப இந்த இந்த இயல்பு நெறைய பேருக்கு இருக்கிறதில்ல. கடவுள் என்னை இந்த இயல்போட படைச்சிட்டாரு. என்னோட இந்த சக்தியோடையும் படைச்சிட்டாரு. இந்த எனர்ஜி எனக்கு இருக்கு. அப்போ நான் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஒரு எம்பி ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. 6 தொகுதியிலே சட்டமன்ற அலுவலகம். வேளச்சேரியில உள்ளவங்க விருகம்பாக்கம் வர வேண்டியதில்ல. விருகம்பாக்கம் வரவங்க எல்லாரும் ஒரு ஆஃபீஸ் தான் வைப்பாங்க. பார்லிமென்ட்டுக்குன்னு. தனித்தனி ஆஃபீஸ் வைக்கணும்னு நெனச்சேன். 24 மணி நேரமும் பார்லிமென்ட் உறுப்பினர நீங்க உதவி செய்யணும். எனக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு உதவி செய்ய முடியுன்ற நிலைமைய உருவாக்கணும்னு நெனச்சேன். அது என்னால முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து மக்கள் பிரதிநிதி ஆகணும்னா, அதோட பெரிய போஸ்ட்லலாம் இருந்தேன் நானு. ஆனா ஒரு ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஏன்னா இதுதான் மக்கள் பிரதிநிதி. வாங்கிக்கிட்டு நான் அதனால தான் புதுச்சேரியில தடுப்பூசி போடுறதுக்கு மக்கள் தயங்குனப்போ, ஒவ்வொரு எம்எல்ஏவையும் கூப்பிட்டு எப்படி ஓட்டு கேட்டீங்களோ, அதே மாரி வீடு வீடா போய் நீங்க தடுப்பூசி போடுறதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஆக நீங்க ஓட்டு கேட்கறது மட்டும் உங்களோட கடமை கிடையாது. அந்த ஓட்டு போட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதும் உங்க கடமை தான். மேடம் யாராவது எம்எல்ஏவெல்லாம் அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்ப எம்எல்ஏக்கள்லாம் இறங்குனாங்க. எம்எல்ஏக்கள்லாம் இறங்குனதுனால தான் 8000 இருந்த தடுப்பூசி 8 லட்சம் ஆச்சு அங்க. அப்போ என்னன்னா மக்கள் பிரதிநிதிகள் என்ன ஓட்டு போட்டாங்க. நம்ம போய் சட்டமன்றத்துல பேசலாம், பார்லிமென்ட்ல பேசலாம். ஆனா அன்றாடம் அவங்க வாழ்க்கையில நம்ம உதவியர்னு நெறைய பேர் நினைக்கிறது இல்ல. என்னோட எண்ணம் என்னன்னா, இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த தொகுதி மக்களோட சுகதுக்கங்கள்ல உங்களோட பணி இருக்கணும்ன்றது எனது கருத்து. நான் எல்லாரையும் சொல்லல. பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அப்படி இருக்காங்க. ஆனா நான் வந்து எப்படி கவர்னராவே இருக்கும்போது என்னோட ராஜ்பவன் கதவுகள் திறந்திருந்தா மாரி, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கும்போது இன்னைக்கு கூட நாங்க நெறைய சேவை செய்றோம். மத்திய அரசின் முகாம்கள் போடுறோம். என்கிட்ட ஒண்ணும் பவர் இல்லையே. எனக்கு ஒண்ணும் பெரிய பதவியிலலாம் நான் இல்லையே எனக்கு. பதவியில இருந்தேன். இன்னைக்கு ஒரு பதவியில நான் இல்ல. ஆனா மக்கள் மனசு என்ற பதவி என்னைக்குமே எனக்கு இருக்கு. இது எல்லா அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அரசியல்ல வந்தா மட்டும் தான் மக்களுக்கு பலன் தரும். இல்லன்னா நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், எம்பி ஆயிட்டேன். நான் சம்பாதிக்கிறேன். எல்லா எம்பிக்களும், எம்எல்ஏக்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, கெயின் பண்ணவங்க தான் அதிகம். ஆனா நாங்கலாம் இழந்தது தான் அதிகம். நான் என்னோட பிராக்டிஸ இழந்தேன். முதல் நான் தேர்தல்ல நின்னும்போது நான் ஒரு ஆசையா வாங்கி வச்சிருந்த ஒரு நிலத்த வித்துட்டு வந்து செலவுக்குள்ள பணத்த குடுத்தேன். ஆக இது வந்து மக்களுக்காக அரசியல்வாதிகள் இருக்கணும்னு என்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதோ, அன்னைக்கு தான் மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அரசியலும் தூய்மை பெறும்ன்றது எனது கருத்து. சரி தோத்து போயிட்டோம். சரி தோத்து போயிட்டோம்னா இந்த மக்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா? அப்படி இல்ல. இல்ல இந்த மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு அலுவலகமும் திறந்தோம். அதுல வந்து மக்களுக்கான மனுக்கள வாங்கினோம். அது மட்டும் இல்ல, எந்தெந்த வகையில மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக, இப்ப சாலையோர வியாபாரிகளுக்குன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் லோன் குடுக்குறாங்க. அத கடன் உதவி வாங்குறதுக்காக ஏறக்குறைய 4000 பேருக்கு அத வாங்கி குடுத்துருக்கோம் இன்னைக்கு. அதே மாரி ஒரு 10,000 பேருக்காவது 70 வயதிற்கு மேல உள்ள அட்டை, அதாவது இன்சூரன்ஸ் கார்டு, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. இது என்னன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதுல என்னன்னா, இதுல வந்து இன்கம் சீலிங் கிடையாது. இப்ப சாதாரணமா ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டம் எப்படின்னா, நீங்க வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குனா அதுக்குள்ள அப்படின்னு வரும். வறுமை கோட்டிற்கு கீழயா இல்லைன்னா நடுத்தர. ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன நினைச்சாங்கன்னா, எவ்வளோ வயதானவங்களையும் எவ்வளோ பெரிய பிள்ளைங்களும் கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக, யாரா இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் பண்றவங்களா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு 70 வயதிற்கு மேல 5 லட்சத்துக்கு ஒரு கார்டு கொடுத்தாரு. அதுக்காக நாங்க முகாம் போட்டோம். 4, 5, 6 முகாம் போட்டிருக்கேன் அதுக்கு. ஒரு கல்யாண மண்டபத்த மயிலாப்பூர்ல எடுத்தோம். இன்னொரு கல்யாண மண்டபத்துல டி நகர்ல எடுத்தோம். பிரபலப்படுத்தினோம். 2 நாள் உட்கார்ந்து அம்மா அப்பாக்கெல்லாம், வயதான அம்மா அப்பாக்கெல்லாம் கார்டு போட்டோம். வேளச்சேரியில ஒரு முகாம் போட்டோம். அப்படி ஏறக்குறைய 10,000 பேருக்கு அந்த கார்டு வாங்கி குடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மத்திய அரசின் பல திட்டங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு ஊட்டச்சத்துக்கு அட்டை இருக்கு. அந்த அட்டைக்கு முகாம் போட்டோம்.
அது மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு பெண் குழந்தைகள் பிறந்தா கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு சேமிப்பு திட்டம், அதுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல சிறப்பு முகாம்கள் போட்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. 20 ரூபா கட்டுனா திடீர்னு உங்களுக்கு வந்து விபத்து வந்துருச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்தோம். கேஸ் கனெக்ஷன், இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, எங்க போய் கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னே தெரியாது, முகாம் போட்டு அவங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கி கொடுத்தோம். இத மாதிரி எல்லா திட்டம், விவசாயிகளுக்கு கார்டு வாங்கி கொடுத்தோம், மீனவர்களுக்கு கார்டு வாங்கி கொடுத்தோம், முத்ரா வங்கிக்காக பதிவு செய்தது, பேங்குங்களை கூட்டு பதிவு செஞ்சது. ஆக நாங்க தோத்து போயிட்டா கூட தென் சென்னையில இத மாதிரி அது மாதிரி தென் சென்னையில ஒரு துப்புரவு தொழிலாளி ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க. அவங்க கிட்ட போய் சொந்த காசு 50,000 அவங்களுக்கு கையில கொடுத்து. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம கண்ணகி நகர்ல வெற்றி பெற்றா. உடனே அங்க போய் அவளுக்கு பாராட்டு தெரிவித்து அங்க உள்ள சில உதவிகளை செய்தோம். ஆக தென் சென்னையில இன்னைக்கு தோத்து போனா கூட அந்த மக்கள்ல ஏதாவது முடிந்த அளவிற்கு, எல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு இந்த வேலையை நாங்க செஞ்சு கொடுத்துட்டு பதவியில் இருக்கோம். இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் சேவையே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கக்கா. இப்போ ஒரு 20-25 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கான உங்களுடைய கனவு என்ன? இது ரொம்ப நல்ல கேள்வி. என்னோட கனவு என்னன்னா, தமிழகம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் கிடைக்க வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, செய்ய தொழில், கற்க கல்வி, இருக்க வீடு. இது தன்னிறைவு பெற்ற ஒரு குடும்பம். ஆனா அது சுயசார்பா இருக்கணும். சுயசார்பா இருக்கணும். அதனால பெண்களுக்கு சுயசார்பான வேலைகள், பொருளாதார மேம்பாடு, கல்வியில் தமிழகம்னா இந்த பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. நீ மேலே போன, இது பண்ண, இதை வைத்து மொழியை வைத்து ஒரு அரசியல், மத்திய அரசை வைத்து ஒரு அரசியல்லாம் இல்லாமல் ஒரு சுயசார்பான தமிழகம், மகிழ்ச்சியான தமிழகம், ஆரோக்கியமான தமிழகம், அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எதிரிகள் மாதிரி இல்லாமல் ஒரு நட்புறவோடு கூடிய ஒரு அரசியல்வாதிகள், ஒரு தமிழகமே ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்றது எனது ஆசை. இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி பொதுவாக தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மித், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மித்தா இருக்கிற 5 விஷயங்கள், 5வது விஷயம் நீங்க என்ன சொல்வீங்க? 5வது விஷயம், இதுல ரொம்ப நல்ல கேள்வி. நாங்க தேர்தலில் பரப்புரைக்கு போகும்போது இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். 1, பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கானது அல்ல, வட இந்திய கட்சி. நான் ஒரு இடத்துல போய் தென் சென்னையில ஓட்டு கேட்குறேன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க பீகார்காரங்க, வட இந்தியக்காரங்களுக்கெல்லாம் இங்கே வேலை வாங்கி கொடுத்துருவீங்களாம், தமிழ்நாட்டுக்காரங்களெல்லாம் துரத்தி அடிச்சிருவீங்களாம், இப்படி ஒரு எண்ணம். நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போ குஜராத்தில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராத்தில் 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறோம். எந்த மாநிலத்தோட உரிமையும் பறிக்கவே இல்லை. டெல்லியில் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்படியாமா எல்லாரும் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி வட இந்திய கட்சி, இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாடோட அடையாளமே போயிடும்னு சொன்னாங்க. ஸோ இது இல்லை, நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கிறோம் அந்த அடையாளங்களை கூட்டி தான் வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் தமிழின் அடையாளம். 2வது, தமிழ் மொழியே இருக்காது, ஹிந்தியை முழுசா கொண்டு திணிச்சிருவாங்க அப்படின்னு திருப்பி பாரத பிரதமர் என்ன சொல்றார், தாய்மொழி கல்வி தான் புதிய கல்விக் கொள்கை, ஹிந்தி கூட இல்லை. நீங்க இங்கிலீஷை நீங்க வந்து இன்னைக்கு முதலமைச்சர் கூட இடையில இங்கிலீஷ் வார்த்தையை பேசுறது பெருமைன்னு நினைக்கிறார். ஆனா ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு பேசிய நாட்கள் இருக்கிறது. அதனால தமிழ் தான் பிரதானம், தாய்மொழி தான் பிரதானம். பக்கத்துல இருக்க புதுச்சேரியில நாங்க சிபிஎஸ்சிலையும் தமிழ் வச்சிருக்கோம் பாருங்க. பக்கத்துல உள்ள மாநிலத்துல ஆட்சி செய்து கொண்டு இருக்கோம். தமிழ் அங்க எங்கேயுமே போகல. இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டோட அங்க அதிகமா பாடப்படுது. அங்க உள்ள தமிழ் தாய் வாழ்த்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாரதிதாசனோட பாட்டு நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும் அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கன்னு. ஆக அங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடு. அதனால நீங்க வந்து ஹிந்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஒரு மித் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு அடையாளமே இருக்காது, டெல்லிக்கு தான் போய் எல்லாம் வாங்கணும், டெல்லியில போய் தான் எதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், தமிழ்நாடுன்ற அடையாளம் இருக்காது, டெல்லியோட அடிமையா போயிடும் தமிழ்நாடு அப்படின்ற அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்ற அடையாளம், இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து தமிழ்ல வந்து இன்னும் பெருமைப்படும் அப்படின்னு. அவங்க இன்னொன்று, இது 3வது. 4வது எல்லாரும் நினைக்கிறது, தமிழின் அடையாளம் முழுசும் மறைக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், இதெல்லாம் தமிழ்நாடோட அடையாளம் கிடையாது. தமிழ்நாடு தொன்மை இல்லை, ஹிந்தியை தாண்டி போக விடமாட்டாங்க, அதனால நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு காவலர்கள் அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க.
ஆக அதை தாண்டி நம்ம போயிடுவோம். தமிழின் அடையாளமே அழிக்கப்பட்டு விடும், தமிழர்களின் தொன்மை அழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. இத்தனைக்கும் ஆதிச்சநல்லூருக்கு இன்னைக்கு மத்திய பட்ஜெட்ல அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கீழடி அதிகமா நிதி ஒதுக்கப்பட்டு பாரத பிரதமர் தலைமையில தான் கீழடி அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முன்னால திமுக காங்கிரஸ் ஆட்சியில கூட அது இல்ல. எல்லாவற்றிற்கும் பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தேசிய கட்சி ஒரு மாநிலத்தை மாநில அக்கறையோடு ஆள முடியாது. மாநில கட்சி தான் மாநில அக்கறையோட ஆள முடியும். தேசிய கட்சிக்கு அந்த மாநில அக்கறை இருக்காது. ஆக நாங்க தான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கோம், அவங்கன்னா உங்களுக்கு தூரம் போயிடுவாங்கன்னு. ஏன் நான் தமிழிசை இருக்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, வானதி இருக்காங்க. ஆக எல்லாருமே நாங்க தமிழர்கள் தானே. உதாரணத்திற்கு சுவாரஸ்யம் ஒண்ணு சொல்லணும்னா, வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு பத்திரிகை சந்திப்புல இருக்காங்க, நானும் கூட இருக்கேன். தமிழிசை உனக்கு சிக்கன் பிடிக்குமா? பிடிக்கும் ஜி. மீன் பிடிக்குமா? பிடிக்கும் ஜி. எனக்கும் சிக்கன் பிடிக்கும், எனக்கும் மீன் பிடிக்கும். பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தாரு, நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேங்க. நான் பத்திரிகையாளர்கள் குறிச்சு கொள்ளுங்க, பாரதிய ஜனதா கட்சி வெஜிடேரியன் பார்ட்டி கிடையாது, நான் வெஜிடேரியன் பார்ட்டி. நான் சாப்பிடுவேன், இவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. ஆக பாஜகனாலே வெஜிடேரியன் பார்ட்டின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நாங்க 3 தலைவர்கள் புதுசா, நான் அப்ப சேர்ந்திருந்தேன், புதுசா வந்திருக்க தலைவர் கூட நான் வெஜிடேரியன் தான், நானும் நான் வெஜிடேரியன் தான், ஏற்கனவே உள்ள தலைவரும் நான் வெஜிடேரியன். குறிச்சுக்கோங்க, பாஜகனா வெஜிடேரியன் பார்ட்டி கிடையாது, நான் வெஜிடேரியன். அவர் என்ன சொல்றேன்னா, நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, இந்த பழக்கம் உள்ளவங்க தான் நாங்க, நீங்க ஆரியன், நாங்க வேலை உள்ளவங்க, அவங்களுக்கான கட்சி அப்படின்னு நீங்க ஒரு தவறான ஒரு அடையாளத்தை கொடுக்குறீங்க. அப்படி கிடையாது, நாங்களும் இங்குள்ள இயல்பானவர்கள் தான். ஆக தேசிய கட்சிகளில் உள்ள மாநில தலைவர்கள் திராவிட கட்சியோட மாநில தலைவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. திராவிட கட்சிகளின் தலைவர்களுக்கு இருக்கின்ற அதே அக்கறை தமிழிசை தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது உள்ள அக்கறையில் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆக நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், அதே மாநிலத்திலும் மத்தியிலும் அந்த ஒரே கட்சி ஆட்சி செய்தா இன்னும் எவ்வளவு திட்டங்களை நம்மளால கொண்டு வர முடியும். ஆக அவங்களை விட நாம இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்கு செய்ய முடியும் என்பதையும் சொல்வதுதான் என்னோட குறிக்கோளா இருக்குது. இறுதியாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் சொல்லும் சில அரசியல் தலைவர்களின் பெயர்கள், உங்களுக்கு அவங்கள பத்தின அவங்க கிட்ட பிடிச்ச நல்ல குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். நீங்க ஸ்டாலின் ஒரு 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 அமைதியானவர், எப்பவுமே ஒரு எதிர்கட்சிகளுக்கு கூட ஒரு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவர். இப்ப என்கிட்ட நான் போய் போனாலே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஒரு சாதாரணமா ஒரு தங்கை கிட்ட எப்படி பழகக்கூடியதோ, அரசியலை தாண்டி ஒரு நட்புறவோடு ஒரு நேசத்தோடு பழகக்கூடிய ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள். கடுமையான உழைப்பாளி. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அப்படிதான், என்னை கூப்பிடும்போதே தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு. அவரு வந்து ஒரு 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 தீவிரமான ஒரு தமிழ்நாட்டு பற்றாளர். அது மட்டும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும். அடிக்கடி அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டு, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போனாங்களான்னு கேட்பார். நான் வீடு பக்கம் தான், சாப்பிட்டு போனீங்களா? ஸோ எல்லாரும் வயிறு நிறைந்து இருக்க வேண்டும், மனதும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு தூய்மையான எண்ணம் கொண்ட ஒரு தலைவர் அவர் விஜயகாந்த் அவர். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து ரொம்ப ஒரு அடித்தட்டில் இருந்து வளர்ந்தவர். சமீபத்துல கூட ஒரு தொலைக்காட்சியில சொல்லியிருந்தார், ஸ்டாலின் மாதிரி எனக்கு சில்வர் ஸ்பூன் கிடைக்கல, நீங்க முதலமைச்சரோட ஒரு அரசியல்வாதியோட மகனா பிறந்தீங்க, முதலமைச்சரோட மகனா வளர்ந்தீங்க, முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, நான் அப்படி கிடையாது. ஒரு விவசாயியோட சேலத்துல ஒரு குக்கிராமத்துல ஒரு விவசாயியின் மகனா பிறந்து விவசாயியா இருந்து முதலமைச்சரா வர்ற வரைக்கும் 6 முறை அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாராளுமன்றத்துக்கும் போயிருக்கிறாரு. ஆனா அந்த கடுமையான உழைப்பில வந்தது. இன்னொன்று, ஒரு மிதமான தலைவர், அவர் ரொம்ப கோபப்பட்டோ எல்லாத்தையும் ஒரு அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருந்தாரு. அது எனக்கு பிடித்தமான ஒன்று. விஜய் ரொம்ப நல்ல தம்பி. இன்னும் சொல்ல போனா, நான் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் அவரை நான் ஃப்ளைட்ல 2 பேரும் ஒன்னா வந்தோம். விஜய்க்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். நான் இப்ப கவர்னர், பக்கத்து சீட்ல இருக்கேன், அவர் எனக்கு பக்கத்து சீட்ல இருந்தாரு, மாஸ்க் போட்டிருந்தாரு. அக்கா நான் விஜய் அப்படின்னாரு. அக்கானும் கூப்பிட்டாரு. விஜய்னா, நான் விஜய் தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படி, அந்த விஜய்ப்பா அப்படின்னு. அப்புறம் மாஸ்க் எடுத்துட்டு நான் தான் அப்படின்னாரு. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தோம். ரொம்ப ஆரோக்கியமான விவாதமா இருந்தது அது. அப்பவே நான் கேட்டேன், தம்பி நீங்க அரசியலுக்கு வர போறீங்களான்னு. ஆமா வர போறேன்னாரு. அப்பவே உறுதியா இருந்தாரு.
நான் விளையாட்டு கூட சொன்னேன், தம்பி பிரதமர் வந்து பார்க்க வேண்டியதானப்பா. அப்பவே கேட்டேன் நானு. நீங்க அரசியலுக்காகலாம் இல்ல, ஒரு நல்ல பிரதமர் நாட்டுக்கு இருக்காரு பாருங்கன்னா, இல்லக்கா நீங்க ஏன் தமிழக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதானே, உங்கள தமிழ்நாடு மிஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. நல்லா பேசிக்கிட்டு வந்தோம். என்னோட இதுன்னா அவரோட எண்ணம் நல்லா இருக்கு. ஆனா அந்த எண்ணம் வந்து தமிழக மக்களுக்கு பலன் தரும் அளவிற்கு அவரோட செயல்பாடு இருக்கணும் அப்படின்றது எனது ஆசை. நல்ல தம்பி தான். அண்ணாமலை. அண்ணாமலை அதுவும் ஒரு தம்பி தான் எனக்கு. எப்படி விஜய தம்பின்னு சொல்ற மாரி எனக்கு அரசியல்ல ஒரு தம்பி தான். நல்ல சுறுசுறுப்பானவர். நம்ம தமிழக பாஜகவுக்கு ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு நான் தலைவரா இருக்கும்போது, நமக்கு அடுத்த ஆளா இப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நான் நினைத்த கனவு கண்ட ஒரு தலைவர். ரொம்ப சுறுசுறுப்பான தம்பி, ரொம்ப திறமையான தம்பி. தமிழக பாரதிய ஜனதா கட்சின்னு அவரோட காலம் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் என்று சொல்ல வேண்டும். அக்கா சீமான் அவர்கள். நல்ல பேச்சாளர், வேகமாக பேசக்கூடியவர், எல்லார்ட்டயும் வந்து துணிச்சலானவர். இப்ப 234 தொகுதிகளிலேயும் தனது வேட்பாளர்களை போடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையாளர். தமிழ்நாட்டுல இப்படி இருக்கணும், இந்த மாரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாடு பலனடைய வேண்டும். ஒரு அரசியலாவே விட்டுறக்கூடாதுன்றது என்னோட ஆதங்கம் இருக்கு. இதை எப்படி செய்ய போறோன்றதான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் கூட்டணின்னு வந்தா பல பேர் அதை மறுக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நல்லது செய்யறதுக்கு எல்லாருமே சேர்ந்து பணியாற்றினா நல்லது தானே. இதுல ஏன் நம்ம ஒருத்தவங்களோட ஈகோவோ, ஒருத்தவங்களோட ஒரு சுய கௌரவத்தையோ, இல்லைன்னா ஒருத்தவங்களோட வருங்காலத்தையே பார்க்காம ஒரு நல்லவர்கள் எல்லாம் ஒண்ணா வந்து ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு பலன் தர முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி என் மனதில் தொக்கி நிற்கிறது என்பதுதான் எனது கருத்து. அக்கா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்ல, தமிழ்நாடு சாதாரணமாவே கடுமையான உழைப்பாளிகளை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். மற்ற மாநிலம் 2 மாநிலத்துல நான் பணியாற்றியிருக்கேன். தமிழ்நாட்டுல எல்லாரும் கடுமையான உழைப்பாளிகள், நல்ல திட்டமிடுபவர்கள். அதனால தமிழ்நாடு இன்னும் நல்லா வந்திருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாஸ் பண்ணியிருக்கிறதே அப்படி சொல்றாங்க. ஆனா டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு மாணவன் பாஸ் பண்ணா போதும்னு எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதான். தமிழ்நாடு 90, 95 வாங்க வேண்டிய தமிழ்நாடு 35 வாங்கினதுல நாங்க வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்தி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொன்று, மற்ற மாநிலங்களை பாருங்க, பீகாரை பாருங்க, ராஜஸ்தானை பாருங்க, அங்க இப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம என்னன்னா, தமிழ்நாடு பெஸ்ட்ல இருந்து குட்டா இருக்கும். இப்ப குட்ன்னு சொல்றது நம்ம பெஸ்ட்ல இருந்து குட்டா இருக்கும். அவங்க வந்து வர்ஸ்ட்ல இருந்து பேடா இருக்காங்க. அது எப்படின்னா, நாம வந்து ரொம்ப நல்லா இருந்துட்டுக்கோம், ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது சுமாரா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றோம். அவங்க ரொம்ப கீழே இருந்தாங்க, வர்ஸ்ட்ல இருந்தாங்க, இப்ப பேடா இருக்காங்க. ஆனா அவங்க குட்டா இருக்காங்க நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வர்ஸ்ட்ல இருந்து மேல வந்துட்டு இருக்காங்க. நீங்க பெஸ்ட்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கீங்க. அவங்களெல்லாம் நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. ஆக அது மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது சொல்றேன். மக்களுக்கு இலவச பஸ் குடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெண்களுக்கு. ஆனா இலவச பஸ் குடுத்துருக்கோம். ஆனா அந்த போக்குவரத்து துறை எப்படி இருக்கு தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல 28,000 கோடி அது மேல கடன் இருந்தது. இன்னைக்கு 55,000 கோடி ரூபாய் கடன் இருக்குது. 28,000 பஸ் வந்து ஓட முடியாத நிலையில இருக்கு. 7,000 பஸ் ஓட்ட பஸ்ஸா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பஸ் வந்து நீங்க தீபாவளி பொங்கல் வரும்பொழுது இந்த பஸ்ஸை ஓட்ட முடியாதுன்றதுக்காக தனியார் பஸ்ஸுக்கு அதிகமா மக்கள் போறாங்க. ஆக இன்னைக்கு இலவச பஸ்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு அதே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 மடங்கு பணம் கொடுத்து வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. போன முறை நீங்க பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் திருச்சிக்கும் சென்னைக்கும், அது பிளைட் டிக்கெட்டே 4,500 ரூபாய் தான். ஆக நீங்க இலவசமா டிக்கெட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எந்த போக்குவரத்து துறையை திவாலாக்கி விட்டுட்டு அந்த மக்களை திருப்பி நீங்க செலவு செய்ய வைக்கிறீங்க. இந்த பேட்டர்ன் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியது. இன்னொன்னு, கடன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க, இன்னைக்கு 2,000 ரூபாய் கொடுக்க போறேன்றீங்க. ஆனா ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, கணக்கெடுப்பு, தனியார் நிறுவனம் எடுத்த கணக்கெடுப்பு, தமிழ்நாட்டுல டாஸ்மாக்கு ஒரு குடிகார கணவன் இருக்கிற குடும்பம் 6,000 ரூபாய் செலவு செய்யுது அப்படின்னு. அப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த டாஸ்மாக்கை நீங்க மூடலைன்னா 6,000 ரூபாய் டாஸ்மாக்கு போகுது. இன்னொரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த பணம் எல்லாம் சேமிப்பதற்கு இப்ப முத்ரா வங்கியில அவங்க வந்து அவங்கள லட்சாதிபதி ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நீங்க அப்பப்ப பணம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது பலன் உள்ளதாக இருந்தால் கூட 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா 10,50,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு கடன் இருக்கு. ஒரு ஒரு குடும்பத்தின் தலைமையில எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? 1,40,000 கடன் இருக்கு. சரி, ஒரு குடும்பத்துக்கு 12,000 கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தோட தலைமையில 1,40,000 ரூபாய் கடனை மேல வைக்கிறீங்க. அப்ப நீங்க அங்க இருந்து வாங்குறீங்க, குடுக்குறீங்க. இன்டைரக்டா அது இதுல அறிஞர் அண்ணா ஒண்ணு சொன்னாராம், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்.
டைரக்ட் டாக்ஸ்னா கொசு கடிக்கிற மாதிரி நேரா கடிச்சிரும். இன்டைரக்ட் டாக்ஸ்னா மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி. மூட்டை பூச்சி இருந்து ரத்தத்த உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நேரடியா இலவசம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனா மூட்டை பூச்சி மாதிரி மறைமுகமா ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக சரியான பொருளாதார நிர்வாகம் இல்லாமல் இருக்கிறது என்பது எனது கருத்து. இதுதான் நான் இந்த இந்த பேலன்ஸ நான் சொல்றேன். குடுக்குற மாரி குடுத்துட்டு, அதை விட அதிகமா அழுத்தம். இப்போ ஒரு குடும்பத்தில ஒரு ஒரு நிறுவனம் கடனெல்லாம் வாங்கி நான் அதிக டர்ன் ஓவர் குடுக்குறேன்னு சொல்றதோ, இல்ல நான் பெரிய டர்ன் ஓவர்லாம் காமிக்கல. ஆனா என்ட்ட கடன்லாம் இல்ல. நான் சுமூகமா இருக்கேன். மினிமம் லாபத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நல்ல நிறுவனமா? எல்லா கடனையும் வாங்கிட்டு நான் டர்ன் ஓவர் அதிகமா காக்கிறேன், அதிக லாபம் காமிக்கிறேன்னு சொல்றது நல்ல நிறுவனமா? அதுதான் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்குது. நிதி நிர்வாக மேலாண்மை வேண்டும். இது நிச்சயமா எங்களால் போன்றவர்களால் செய்ய முடியும் என்பது எனது கருத்து. விவசாயிகள் அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர்கள் பயிர் வளர்க்கும் அவர்களின் உயிர் வளர்க்குறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால விவசாயிகள் முதல்ல நமக்கு சாப்பாடு போடுறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதே மாதிரி நெசவாளர்கள் சமீபத்துல நெசவாளர்கள் சேலையை விட அவர்களின் வாழ்க்கை நசிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆக அவர்களுக்கான கைத்தொழில்கள் அவர்களை மேம்படுத்துவது, தொழிற்சாலைகள் யாரும் வேலை இல்லைன்றக்கும்போது நான் இலவசத்தை வாங்கி நான் சாப்பிடுறேன்னு இல்லாம நான் போய் வேலை செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன். நானும் சாப்பிடுறேன்ற மாரி ஒரு நிலை. தொழில்னாலே எல்லாத்துக்கும் மேல பெண்கள் வெளிய போனா பாதுகாப்பா வீட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு மனநிலை. ரொம்ப வருத்தமா இருக்கு. 2 1/2 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, அ குழந்தைகளை கூட கசக்கி பிழிகின்ற அளவிற்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால முழுமையான ஒரு பாதுகாப்பான தன்மை, ஆரோக்கியம். இப்ப இங்க புற்றுநோய், அந்த நோய் இல்லாம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் யோகா போன்ற தடுப்பு நடவடிக்கைகளும் இருக்கணும். நோய்கள் வந்தா அத சீக்கிரம் குணப்படுத்தக்கூடியதா இருக்கணும். நோயற்ற வாழ்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆக ஆரோக்கியமான தமிழகம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட தமிழகம், பாதுகாப்பில் மேம்பட்ட தமிழகம். எல்லோரும் ஒரு எல்லோருக்கும் எல்லாம்னு இன்னைக்கு பேர்ல தான் சொல்றாங்க. ஆனா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அளவிற்கு அதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சப்கா சாத் சப்கா விகாஸ். அனைவருக்குமான திட்டம், அனைவருக்குமான செயல்திறன் தான். ஆக அது மாரி நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லோரும் எதற்கும் மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது. ஆரோக்கியத்தை தொலைத்து விடக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருப்பதே நல்ல தமிழகமாக நான் கனவு காண்டு கொண்டிருக்கிறேன். உங்க கனவுகள் எல்லாம், உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் அக்கா. இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த பேட்டியை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி வாழ்த்து.